தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நம்ம நினைக்கிறோங்க சிறைக்கு உள்ளே போகும்போது மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதற்கு மாறாக விடுதலையாகும் போதுதான் மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும். நான் சிறைக்குள்ள பணியாளர் போகும்போது என்ன ஒரு எண்ணத்தில் இருந்தேன்னா, கடுமையான குற்றம் செஞ்சவங்களை கடுமையாக நான் இது நடத்தணும். ஒரு சூழல் என்னை எப்படி மாத்துச்சுன்னா, உறவுக்காரர்களுக்குள்ள சண்டை. இந்த சண்டையில் ஒருவர் குடும்ப தலைவரை மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த சின்ன பையன் ஒருத்தன் சின்ன வயசு இது பண்ணிடுறாங்க. இப்போ என்னாச்சு, சிறைக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த இறந்து போனார் பாருங்க, அவரோட பெண் பிள்ளைகளும் இப்போது வாலிப வயதுக்கு வந்தாச்சு, திருமண வயதுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே வந்த இந்த சிறைவாசி சொல்கிறாரு, ஐயா நடந்து போச்சு. இப்போ அவங்களுக்கு அப்பா இல்லை, என்னோட பையன் நல்ல வேலையில் இருக்கான், தயவு செய்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி என்னோட பையனுக்கு அந்த பொண்ணை கொடுக்க சொல்லுவீங்களா? நான் பணியில் இருக்கும்போதே ஒரு சிறைவாசி விடுதலை பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஒரு வாரத்தில் மறுபடியும் அந்த சிறைவாசி லைஃப் டைம் கழிச்சு வருங்க. ஒரு ஆயுளை கழித்தவர் வெளியே போகிறாரு, அடுத்த வாரத்தில் உள்ளே வந்துட்டார். அவர் தனியாக கூப்பிட்டு போய் விசாரித்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, மனிதனுக்கு முக்கியமான ஒன்று அன்பு காட்டுதல், அதுதான் முக்கியமுங்க. அப்புறம் அங்கீகரித்தல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் விஞ்ஞானபூர்வமாக அந்த மாஸ்லோஸ் பிரமிடுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்றது உணவு, இருப்பிடம், பாதுகாப்பு, இது போக லவ்டு டு பி லவ்டு, அதாவது நேசிக்க, பிறர் தானே நேசிக்க, தான் பிறரை நேசிக்க. தந்தை மகன் 2 பேர்த்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணியாளரும் தவிர்க்க முடியாத செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? ஒரு உயிரை எடுப்பது பாவச்செயல்னு சொல்கிறோம். ஆனால் அவன் அதற்கு முன்னால் பல உயிரை எடுத்திருக்கான். அவன் அதை பற்றி நினைக்கல. ஆனால் நம்ம எதுவுமே இல்லாமல் நம்ம அவனை உயிர் எடுக்க போகிறோம்னா கொஞ்சம் நம்ம மனநிலையும் கொஞ்சம் இதாகுது. நம்ம இந்த இடத்துக்கு பணியில் இருக்கும்போது இது வருது அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய சூழலும் வருது. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய சிறைவாசியின் வெயிட்டை பார்ப்பாங்க. அந்த வெயிட்டை போல் 1.5 மடங்கு வெயிட் உள்ள மணல் மூட்டையை கட்டி அதை சோதித்து பார்ப்பாங்க. அந்த 2 பேர் ஆளுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு போனாங்க. போன பக்கத்து தோட்டத்துலேருந்து வீட்டில் போய் 5 பேரை, சின்ன குழந்தை முதல் கொண்டுங்க 5 பேரை கொண்டுட்டாங்க. அப்போ நாய் குலைச்சிட்டு வந்துருக்குது. நாய் குலைச்சிட்டு வந்து பாருங்க, இந்த நாயையும் வெட்டி போட்டாங்க. அப்போ அவங்க மனிதராகவே இல்லை. சின்ன குழந்தை என்ன பண்ணுது, சின்ன குழந்தையும் வெட்டியிருக்காங்க. நாய் குலைச்சி வந்த நாயை அதையும் வெட்டியிருக்காங்க. அப்போ பார்த்துட்டு த ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இப்போ 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த துணி இப்படி முன்னால் மூடி இருக்கு இல்லைங்களா அப்படின்னு தலை தூக்குறாருங்க. அப்படியே மேலே போயிடுதுங்க. அப்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக போயிடுச்சு. அது ஏன்னா முன்னால் அது மூடித்தான் இது கொண்டு போகணும். அப்போ பார்த்து டக்குன்னு காவலர் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி அவர் சொல்கிறாரு. நாட்டுத்துறை சொல்கிறாரு, ஐயா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நடந்து போகும்போது கல் எதாக இருந்தால் பட்டுடும் இல்லைங்க. கூட இந்த உளவியல் நிபுணர், சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. இவர் இப்போ போகிறது தூக்கு மேடைக்கு போகிறாரு. ஆனால் போகும் வழியில் கல்லெல்லாம் காலில் பற்றுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது உயிரே போகும்போது கூட, உயிரே போயிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட அந்த பாதுகாப்பு உணர்வு தன்னை அறியாமல் வருது பாருங்க. நிறுத்தின உடனே அங்கே சூப்பரிண்டென்ட் முன்னால் நிற்பார். இந்த லிவர் இழுக்காரு பாருங்க, அவர் இதை பார்க்க மாட்டார். எதுங்க அந்த நிறுத்த வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அங்கே பார்க்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு இருப்பார். லிவருக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு இருப்பார், சூப்பரிண்டென்ட் பார்த்துட்டு இருப்பார். சூப்பரிண்டென்ட் சிக்னல் தான் கொடுப்பார். கமாண்ட் வாயில் கமாண்ட் கிடையாது. ஒரு கட்சியில் எப்படிம்பார், டக்குன்னு இழுப்பார், அது இப்போ பெரிய கீழே அப்படியே போயிடுவாங்க. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது சிறைத்துறை முன்னாள் டிஐஜி கோவிந்தராஜன் அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கங்க. நீங்க சிறைத்துறையில இருக்கும்போது காஷ்மீர் தீவிரவாதிகள் அங்கே கோயம்புத்தூர் சிறையில் இருந்தாங்க. உயர் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா முன்னால காஷ்மீர் ஃபரூக் அப்துல்லா ஹவுஸ் அரெஸ்ட் எங்க வச்சுட்டு கொடைக்கானல்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா அவரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறதுனால அப்படி வச்சிருந்தாங்க. இவங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு நிறைய உயிர் பலிகள் எடுத்ததுனால இவங்களை சட்டத்தின் முன்னால நிறுத்தி அவங்களை டிட்டெனிவா கொண்டு வைக்கிறாங்க. இந்த சிறைகளில் எந்த இடத்துல வச்சாச்சுன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத தீர்மானம் பண்ணி சிறைத்துறை தீர்மானம் பண்ணி கோவை மத்திய சிறையில் மெத்த பிளாக்ன்ற ஒரு பகுதியில் கொண்டு வைக்கிறாங்க. அது இரண்டு மாடி கட்டடம், ஒவ்வொரு பிளாக்கு தனித்தனியாக இது இருக்கும், சிங்கிள் செல் பிளாக். இதில் ரெண்டு குரூப் தீவிரவாதியில், ரெண்டு குரூப். அவர் ஒரு 48 பேர் அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க. இந்த 48 பேரை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு குரூப் தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம். அப்புறம் இவங்களுக்குள்ளே பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய தடைகள் நம்ம பண்ணுறோம். இந்த தடைகள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்க எப்படியெல்லாம் அவங்கள அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து ஏதாவது திட்டம் தீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியை செஞ்சுட்டே இருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஆங்கில நாளிதழ் படிக்கிறதுக்கு கொடுப்போம். அந்த ஆங்கில நாளிதழ் 2-3 நாளிதழ் ஒரு 4-5 பிளாக்கில் அதை வச்சுருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிளாக்குக்கு படித்த பின்னால் அடுத்த பிளாக்குக்கு கொடுப்போம். இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நம்ம பணியாளர் இந்த பேப்பரை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் பார்க்குறாரு, இந்த பேப்பர் முடிஞ்ச பிற்பாடு திருப்பி ஈவினிங் டயத்தில் அதை திருப்பி வாங்குவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பேப்பர் கொடுப்பாங்க, ஈவினிங் டைம் முடிச்சது வாங்குவாங்க. அவங்ககிட்ட அங்கேயே கொடுத்துட மாட்டாங்க. இப்போ வாங்கி பார்க்குறாரு ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலரு, அங்கே ரவுண்ட் பண்ணியிருக்குது, ஒவ்வொரு சில பக்கங்களில் எழுத்துக்களை ரவுண்ட் பண்ணியிருக்குது. அப்போ பார்த்தாச்சு இந்த என்ன பண்ணாங்க, இந்த எழுத்துக்கள் ரவுண்ட் பண்ணியிருக்குது என்னன்னு. அப்போ அதை கொண்டு போயிட்டு மேலதிகாரிகிட்ட கொடுத்தா, சரி இவங்க என்னமோ திட்டம் தீட்டுறாங்க, அந்த ரவுண்ட் பண்ணுறாங்க பாருங்க, அந்த ரவுண்ட் பண்ணுறதுல அவங்க தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார், செய்தி பரிமாறிக்கொள்கிறார். நான் அனந்தநாக் சேர்ந்தவன், நான் ரஜௌரி சேர்ந்தவன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது அந்த இது மூலமாக ஒவ்வொரு எழுத்தை அவ்வளவு உன்னிப்பாக அந்த தீவிரவாதிகள் தங்களுக்குள் ஏதாவது திட்டமிடுவதற்காக சிறைக்குள்ள முயற்சி பண்ணுறாங்க. இது எக்ஸ்ப்ளோசிவ் இது வச்சு நிறைய சாதாரண மனிதர்களை கொன்றவர்கள் அங்கே அந்த இதில் இருந்தாங்க, தீவிரவாத குழுக்கள் சேர்ந்தவங்க. அதே மாதிரி நிறைய என்கவுண்டரில் கால் பெருபெரல் இழந்தவர் ஒருத்தர் அங்கே உள்ளே வந்திருந்தார். அவர் தான் லீடர் இருந்தது, பின்னால் தான் தெரிஞ்சுது. கோவை மத்திய சிறை கொண்டு வைக்கப்பட்ட சிறைவாசியில் ஒருவர் இந்த தீவிரவாதிகளோடு சேர்ந்து ஒரு சிறை பணியாளரும் அங்கே டெட்டனிவா கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு என்னப்பா டெட்டனிவா ஒரு தீவிரவாதி தானே வைப்பாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்க சிறை பணியாளர் ஒரு வார்டன் அவர் கொண்டு சிறைக்குள்ள வச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த லைட்டுகள்லாம் இவர் ஆஃப் பண்ணியிருக்காரு. இவங்க தப்ப முயற்சிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது இவர் அதற்குள்ள உள்ளாளாக இருந்திருக்காரு அப்படின்றதுக்காக அவரும் அந்த இதில் சேர்த்து அவரையும் கோவை மத்திய சிறை கொண்டு வச்சுருந்தாங்க. சார் அவங்க எவ்வளோ காலங்கள் இருந்தாங்க சார் அங்கே? ஏறக்குறைய ஒரு 1.5-2 வருடம் வாக்கில் அங்கே இருந்தாங்க. இதில் இருக்கும்போது எப்போவுமே எதனா பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள இது பண்ணுற மாதிரி நம்ம பணியாளர்கள்கிட்ட எப்போவுமே ஏதாவது ஒரு தகராறு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம் இன்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட்டில் அதாவது ஒவ்வொரு பிளாக்குக்கு முன்னால் ஒரு கேட் இருக்குமுங்க, ஒரு செல்லுக்குள்ளே ஒரு கேட் இருக்கும். அப்புறம் இந்த செல்லுக்கு பிளாக்கு வெளியே வரக்கு ஒரு கேட் இருக்கும். அப்போ முன்னே இருந்த இதிலெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பிளாக் விட்டு இன்னொரு பிளாக் பார்க்காத அளவுக்கு முன்னால் மறைப்பு தகடுகளை வச்சு மறைச்சி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த உள்ளே இருந்த காவலர்களை அடித்து போட்டு, ஏன்னா வெளியே நம்ம குறிப்பிட்ட நேரம் அவங்களுக்கு காலை கடன் இதுக்கும் குளிப்பதற்கும் அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கும் வெளியே அனுப்புவோம். அப்படி வெளியே வரும்போது 2 பேராக அப்படித்தான் இது பண்ணணும். ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, சீக்கிரம் வேலையை முடிக்கலான்னு 4 பேரை வெளியே எடுத்து விட்டார். அதாவது நம்ம சிறை பணியாளர் அப்படி சமயோசிதமாக சிந்திக்காமல் அப்படி செஞ்சது, சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக 4 பேரை திறந்து விட்டார். 4 பேர் சேர்ந்து இவரை அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டு முன்னால் கேட்டை திறந்துட்டாங்க. முன்னால் கேட்டை ஒரு கேட் திறந்தோடனே எல்லாத்தையும் வெளியே வந்தாச்சுன்னா பாக்கி இருக்கிற கேட் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாமே சைரன் இதெல்லாமே போட்டு ஃபோர்ஸ் கொண்டு
மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அடைச்சோம். அது ஒரு பெரிய இது. அதில் கூடங்க இன்னும் கூட மனம் நெகிழக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா, பணியாளர் இருக்கார் பாருங்க, அந்த பணியாளர் பார்க்குறக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்க. அதாவது ஒரு உள்ள அதிகாரியாக இருக்க வேண்டியவர் அவரோட ஒரு குறைபாடுனால அவங்க ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே வந்து நம்ம ஜெயிலில் வந்து ஒரு சிறைவாசி பார்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பாருங்க. அது ஒரு நெகிழ்வான தருணம். ஏன்னா சின்ன குழந்தைய, ரொம்ப சின்ன குழந்தையில அது கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் அது போகங்க, சிறை பணியாளர் இவங்க இவ்வளவு கடுமையாக இருந்தால் கூட நம்ம அவங்களை எவ்வளவு பக்குவமாக பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு நிகழ்வை சொல்கிறேனுங்க. அதாவது ஒருத்தருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு. டாக்டர் சிறை மருத்துவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துன்னு சொல்ல இது இமீடியட்டாக நம்ம ஜிஹெச் கொண்டு போகணும். அப்போ பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்து வேறொரு சிறைவாசி எடுத்துகிட்டு ஜிஹெச் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, அப்போ இருந்த சூப்பரிண்டென்ட்டு உடனே அவங்களோட ஸ்டாஃப்காரை உள்ளே பிளாக் உள்ளேயே கொண்டு வந்து அவர் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அவர் காப்பாற்றிட்டாங்க. அது மாதிரி கடுமையான சிறைவாசிகளுக்கும் நாம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கக்கூடிய தன்மைகளும் இருக்குது. இப்போ அவங்க காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து சிறைக்குள்ள வந்து தனி செல்லில் எதுவும் இருப்பாங்களா, இல்லை எல்லாரோட இருக்கிற இடங்கள்? ஆமாங்க, அவங்களெல்லாம் வந்து எல்லாம் தனித்தனி செல்லு. அதாவது ஒரு பிளாக், அதாவது ஒரு 2 குரூப் 3 குரூப் இருக்குன்னு வைங்க. அது வந்து நம்ம தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிளாக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி மொத்தம் 48 சிறைவாசி வச்சுருந்தோம். இந்த நாம் 48 சிறைவாசிகளில் ஒரு 2-3 பேர் அவங்க வெளியவே லீடருங்க. அதில் வந்து ஒருத்தர் ஆசிரியராக இருந்தவர். அவர் தான் இந்த பேப்பரில், நியூஸ் பேப்பரில் அப்படியே லெட்டர்ஸ் ரவுண்ட் பண்ணி, அதாவது யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுறதுக்காக பேப்பர் மூலமாக செய்தி அனுப்புறதுக்காக முயற்சி செஞ்சது அவர் தான். எப்படி இருக்கு சார் அவங்களோட மனநிலை? அவங்ககிட்ட தான் நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதா? நிச்சயமாக நாம் அதை உள்ளே போகும்போது ஏன்னா அவங்களோட டெம்பரமெண்ட் என்னன்னு நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். இன்னுமே அந்த கொஞ்சம் கடுமையான இதாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா தீவிரவாதிகள் கிட்ட நம்ம வந்து ஏன்னா அவங்க பயிற்சி அந்த மாதிரியான பயிற்சி. ஸோ இந்த சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள் இதெல்லாமே வந்து அவர்களுக்கு எதிரானதாக தான் நினைப்பாங்க. மத சம்பந்தமான தேவைகளை நாம் சரியாக பூர்த்தி செய்தோம். அது ஒரு இதுங்க. எப்பவுமே வந்து சிறைக்குள்ள வந்து சிறைவாசிகளுக்கு தேவையானதையும் மத ரீதியாக அவர்களுக்கு என்ன இது வேணுமோ அதெல்லாமே எப்பவுமே செஞ்சு கொடுக்கும். சிறையில் அதற்கு தனியான விதிகள் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்தோம். அவங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டயத்தில், ஏன்னா ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு தெரியும், அவங்க குறிப்பிட்ட காலங்களில் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங் டயத்தில் அவங்களுக்கான இரவு வேளையில் உணவு தயாரித்து கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். அதற்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். வெளியிருந்து பார்க்குற பொதுமக்கள் நினைக்கலாம், ஏன் அவங்களுக்கு அப்படி இது கொடுக்கணும்னா, ஏன்னா அவங்களுக்கு சேர்ந்தவர்கள் வெளியே இன்னும் எவ்வளவு திட்டம் தீட்டுறாங்க, என்ன இது இருக்குது, பின்னால் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து உள்ளே அவங்க கிட்ட இருந்து தேவையான செய்திகளை சேகரிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தணும். இவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. சென்ட்ரல் இதிலிருந்து வந்து இவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் வெளியே தரவுகள் சேகரிப்பாங்க. சிறைக்கு வெளியே பல ஏஜென்சி இருக்குங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ், பல ஏஜென்சிஸ் இருக்கும். ஐபிரா இது மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும். யார் இருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது. உள்ள என்ன நடக்குது அப்படின்றது அப்படியே கரெக்டாக வந்து ரிப்போர்ட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி ரிப்போர்ட்டிங், நிமிஷம் திடீர்னு ஒரு இன்சிடென்ட் வைங்க, அந்த இன்சிடென்ட் உடனே ரிப்போர்ட்டிங் ஆகும். நம்ம நினைக்கலாம், அதாவது இவ்வளவு கொடுமையானவர்களுக்கு இவங்க இவ்வளவு உள்ளே வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுக்கணுமா, இல்லை நம்ம என்னன்னா அதிலிருந்து மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது தான். ஒன்று வந்து 2 இது இருக்குங்க. ஒன்று வந்து அவங்களோட செயல்பாடுகள் தடுக்கிறது, உள்ளே கொண்டு வந்து வைக்கும்போது செயல்பாடு தடுக்கிறோம், ப்ரிவென்ஷன். அவனால் எதுவும் வெளியே விட்டால் அவன் செஞ்சுடுவான். ஸோ அதை உள்ளே வச்சாச்சுன்னா ப்ரிவென்ஷன் இல்லைங்களா? சிறையினோட நோக்கமே அதுதான். ஒன்று ப்ரிவென்ஷன், அப்புறம் ரிஃபார்மேஷன். இது ரெண்டுமே கூட உள்ளே வைக்கும்போது அது தடுக்கப்படுகிறது, அந்த குற்ற செயல் தடுக்கப்படுகிறது. அப்புறம் அவனுக்கு சரியாக அவனை ட்ரீட் பண்ணி சரியாக நடத்தி அவனை திருப்பி இது கொண்டு போகிறது வந்து ரிஃபார்மேஷன். தீவிரவாதிகளை பொறுத்தளவு நீங்கள் மூளைச்சலவை, அவங்க ஏற்கனவே அவங்க நல்ல மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். அப்புறம் அந்த டீலேர்னிங்னு சொல்லுவாங்களே, அந்த மெத்தட் அந்த அளவுக்கு நம்ம சிறைத்துறையில் அந்த அளவுக்கு
இண்டிவிஜுவலாக வந்து அவங்கள ஏற்கனவே செய்யப்பட்ட மூலச்செலவை நம்ம திருப்பி இது பண்ணுற அளவுக்கு இன்னும் கட்டமைப்புகள் இல்லை. அது நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ஏன்னா இருக்கிறாங்க, இப்போ வந்து உளவியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க, நம்ம சிறைத்துறையில் உளவியல் நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக 1-to-1 இது பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் இவங்க காஷ்மீர் தீவிரவாதிகள்னால இவங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பது வந்தது, அது எப்படி அவங்க ஆமாங்க. நிர்வகிக்கிறாங்க? ஆமாம். அந்த சிறப்பு கண்காணிப்புன்னா எப்படின்னாங்க, இப்போ அவுட்டர் காம்பவுண்ட் வால் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு காம்பவுண்ட் வால், அப்புறம் அதுக்குள்ள ஒரு பிளாக் வால், இது மாதிரி ஒரு 4-5 அடுக்கு இது இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து உள்ளே இருக்கிற காவல் பணியாளர் ஒன்று, அப்புறம் அடுத்தது அந்த டவர்னு சொல்லுவாங்க, அந்த காவல் பணியாளர் ஒன்று, அப்புறம் இந்த பிளாக் சுற்றியுமே நம்ம சிறைத்துறையில் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர். அது அவங்க எப்படின்னா மற்ற சிறையிலிருந்து கொண்டு வருவோம், மற்ற சிறையிலேருந்து டெபுடேஷன் போடுவோம். ஏன்னா இங்கே லோக்கல் இருக்கவங்க பற்றி அவங்களுக்கு உண்டான இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியிருந்து டெபுடேஷன் கொண்டு வந்து போடுவோம். அப்புறம் என்னாச்சு, இன்னும் என்னன்னா அவுட்டர் காம்பவுண்ட் வாலில் வெப்பன் வித்து வெப்பனுங்க, சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன், ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வந்து அவுட்டரில். அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் இது மாதிரியான இவங்க வந்து அவுட்டர் இது பண்ணுவாங்க. காஷ்மீர் தீவிரவாதிகள் இருக்கிறதுனால அவங்க பண்றாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. சிஆர்பிஎஃப் வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறைக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் இருக்கும்போதும், அப்புறம் வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கு இவங்க இருந்தாங்க பாருங்க, அப்போவுமே தொடர்ந்து, இப்பவும் அது தொடர்ந்து இருக்குது. சிஆர்பிஎஃப் வந்து இன்னுமே அது தொடர்ந்து இருக்குது. அது 90களில் ஆரம்பித்த இது அப்படியே இன்னுமே தொடர்ந்து வந்து சிஆர்பிஎஃப் ஒரு ஃபோர்ஸ் வந்து அவுட்டர் பெரிஃபரல் இது ஃபோர்ஸ் இன்னுமே இருக்குங்க, பாதுகாப்பு இருக்குங்க. சார் அவங்க சிறைக்கு நாட்கள் முடிஞ்சு எப்படி சார் அவங்க விடுதலையாகி போனாங்களா இல்லை வேற சிறைக்கு மாற்றி? இல்லை, அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர், விடுதலை இங்கே விடுதலை பண்ணலை, அவங்கள டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ஏன்னா அது ஜம்மு காஷ்மீருக்கு எகெயின் வந்து மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். சிறையில் ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்குது, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சிறை. ஆமாம். ஸோ அதனால் உங்களுக்கு சிறைவாசிகளோட மனநிலை, அவங்க எப்படி நடந்துக்குவாங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் அவங்கள பற்றி பிஹெச்டியும் பண்ணியிருக்கீங்க வந்து. ஆமாம், ஆய்வு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஆய்வுன்றது வந்து நான் சிறைக்குள்ள பணியாளர் போகும்போது என்ன ஒரு எண்ணத்தில் இருந்தேன்னா, கடுமையான குற்றம் செஞ்சவங்களை கடுமையாக இது நடத்தணும், பேயிங் இன் தேயர் காயின், அதாவது அவங்களோட இதில் நாணயத்தில் நாம் அவங்களுக்கு கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்தேன். ரொம்ப நாள் அந்த மாதிரியாக கடுமையாகத்தான் இருந்தேன். ஒரு சூழல் என்னை எப்படி மாற்றுச்சுன்னா, ஒரு நாள் வந்து நம்ம தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது என் வண்டி ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்குது. அப்போ ஒருத்தர் வந்து சைக்கிள் போகிற வந்து என்னென்னு சொல்கிறாரு, ஐயா வணக்கம்னாரு. என்னன்னு தம்பி சொல்லுங்கண்ணா. ஐயா நீங்கள் எப்பவும் மாதிரி பேசுவீங்க, ஆனால் அது எனக்கு பேசுனது மாதிரி இருந்தது, அதனால நான் வந்து இது சிறைக்கு போகும் பழக்கத்தையே விட்டுட்டேன், புது வாழ்க்கை வாழ்கிறேன். என்னப்பா அப்படின்னா, அது நீங்கள் இல்லைங்க, இந்த மதர்ஸ் டே அப்போ வந்து நீங்கள் ஒரு இது சொன்னீங்க, எல்லா பிளாக்கும் வந்து சொன்னீங்க, ஆனால் அந்த என்னோட பிளாக் வந்து தொகுதியில் வந்து சொல்லும்பொழுது எனக்கு சொன்னது போல் இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் யோசித்தேன், அதாவது மிக கடுமையாக நடப்பதை விட அன்பாக நடத்துவது பெருமையாக நிச்சயமாக நிறைய பேர் திருத்துமுங்க. யாருக்கிட்ட கடுமையாக நடக்கணும்னா, அந்த கடுமையான சூழலை இப்படித்தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அப்படித்தான் நம்ம பண்ணி ஆகணும். அதனால அன்பே மிகப்பெரிய ஆயுதமுங்க. மற்ற ஆயுதங்கள் தோற்கும் இடத்தில் அன்பு வெல்லும். அதுதான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, there is more power in the blooming of a flower than the booming of a gun. அதாவது மெல்லன மொட்டவிழும் மலரில் இருக்கின்ற ஆற்றல் மிக அதிக பயங்கரமாக வெடிக்கின்ற ஒரு அணுகுண்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெல்லனா அப்போ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, அன்புக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால பெரும்பான்மையான 80 விழுக்காடு சிறைவாசிகளை அன்பால் திருத்தலாம், மீதம் இருக்கிற 20 விழுக்காடு சிறைவாசிகளுக்கு தான் கடுமையான தண்டனைகள் தேவையாக இருக்கிறது. உங்களோட நீண்ட பணிக்காலத்தில் நிறைய அனுபவங்களை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. ஆமாங்க. அதில் வந்து இன்னைக்கும் மறக்க முடியாமல் இருக்கிறது என்னென்னா, நெகிழ்வான சம்பவங்கள், நிறைய நெகிழ்வான சம்பவம் இருக்குங்க. இப்போ அதில் ஒன்றுங்க, அதாவது
நான் வெள்ளூரில் சிறை அலுவலர் பணியில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு. அதாவது சினிமா துறையை சார்ந்த இந்த காஸ்டியூம் டிசைனர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் அந்த கலைஞர் ஒருத்தர் வந்து ஒரு வழக்கில் ஒரு சின்ன குழந்தையை மர்டர் பண்ணதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அந்த வழக்கில் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்திருக்கும்போது ஒரு 1 இயரில் வந்து அப்பீல் பண்ணுறாரு. இங்கே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாரு. அவர் தண்டனை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. அப்போ உடனே வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஹைகோர்ட் இதில் வந்து அப்பீல் பண்ணுறாரு. அப்பீல் போயிட்டு என்னாச்சு, மறுபடியும் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைஃப் டேர்ம் வந்து ஆயுள் தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ அன்றைக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து மறுபடியும் இது மேல்முறையீடு போகிறேன், சுப்ரீம் கோர்ட் போகிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க ஐயா. என்னென்னா, எனக்காக என்னோட மாமன் மகள் எனக்காக, ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், ஏற்கனவே 2 பேரும் திருமணம் செய்வதாக முடிவு செய்திருந்தால் உள்ளே வந்திருந்தனால நாங்கள் அது பண்ண முடியல. இனி இதற்கு மேலே நான் வந்து அவளை காத்திருக்க சொல்லக்கூடாதுங்க ஐயா. அதனால தயவு செய்து ஒரு சிறப்பு நேர்காணலுக்கு எனக்கு அனுமதி வழங்கணும். சரி அப்போ ஒரு லெட்டர் போட்டு அவங்க மாமன் மகளை வர சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நெருக்கடியை நிறைய பிரிசனரோடு சேர்ந்து அது பேச முடியாது. அதனால என்னோட இதில், அதாவது சிறை அலுவலகத்தை வந்து அவங்களுக்கு உட்காந்து பேச சொல்கிறோம். அப்படி சொல்லி அந்த பொண்ணு வந்து இல்லை ஒத்துக்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற. அப்படி இவர் இல்லை வேண்டாம், ஏன் உன்னோட வாழ்க்கையை தொலைக்கிற, வேண்டாம் நீ வந்து வேற திருமணம் பண்ணிக்கணும். அப்போ நானும் யோசித்தேன், அவன் எவ்வளவு பக்குவப்பட்டு சொல்கிறாரு, இதுவும் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு இது சரியான ஒன்று தான். எப்போ இவர் விடுதலை ஆகி போய் இதாகிறது சரிதான், நீ செஞ்ச இது வந்து சரிதான்ப்பா, அது மாதிரியே பண்ணிக்கலாம். அப்புறம் சரி அவங்க சமாதானம் பண்ணி அவங்க இதை வந்து மேரேஜ் வந்து வேறொரு மாப்பிள்ளை பார்த்து பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இவரோடது வந்து ஹைகோர்ட்டிலிருந்து அந்த கன்ஃபார்ம் ஆன இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. வெளியே வந்து இவங்க திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. ஒரு 6 மாதம் இருக்கும். இந்த திருமணம் முடிஞ்சு சிறப்பு நேர்காணலுக்காக எங்கிட்ட அன்றைக்கே முன்னால் அடுத்த வாரத்தில் வர்றதாக இருக்குதுங்க ஐயா. ஸோ என்னை வந்து பார்க்குறாங்களாம். ஸோ நானும் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அடுத்த வாரம் அவர் சொன்ன அந்த டேட்டில் காலையில் ஒரு தபால் வருதுங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து, இவருக்கான விடுதலை. இப்போ நான் என்ன அவருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்பா, என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? அதாவது அவங்க மேரேஜ் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையாக அவங்க பார்க்க வர்றாங்க. இவருக்கு அன்றைக்கு விடுதலை. நீ செய்தது சரின்னு நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் அவரை வந்து சொன்ன சமாதானம், அவரை பாராட்டிய விதம் இப்பொழுது எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு அவ்வளவு மனம் நெகிழ்வாக போச்சு. இதை அப்படியே விட்டுருந்தா 6 மாத காலத்தில் இவர் விடுதலை ஆக போகிறவர், நம்ம வந்து அவரையும் அந்த பொண்ணையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா இயற்கை ஓட்டம் எப்படி போகும்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால இது மாதிரி நிறைய தருணம் இருக்குது. நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம நெஞ்ச உருக்குற மாதிரி நிகழ்வுகள் நிறைய இருக்குங்க. அன்னைக்கு என்ன நடந்துன்னு சொல்லுங்க சார். அவங்க வந்தாங்களா அப்புறம்? ஆமாங்க, வந்தாங்க. அந்த சூழல் எப்படி விவரிக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் திருப்பி போட்டு பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சூழலாக இருக்குது. அப்புறம் மறுபடியும் அவர் வெளியே போயிட்டு வேறொரு திருமணம் செஞ்சிட்டாரு. மறுபடியும் இன்னுமே சிறைவாசிகள், அதாவதுங்க அதாவது நான் கடுமையாக ஒரு 10 ஆண்டுகள் மிக கடுமையாக நடந்து கொண்டேன் சிறைவாசிகளோட. மிக கடுமையாக இவர்களெல்லாம் குற்றம் செய்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் தயவுதாட்சியமே கூடாது அப்படின்ற மாதிரி நடந்து கொண்டேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதுவல்ல நம்மளோட பணி, அதுவல்ல. அது நம்ம வந்து சீர்திருத்த பணியில் இருக்கிறோம். எங்கே நம்ம வந்து கடுமையான பிரயோகிக்கணுமோ அங்கே தான் கடுமையை பிரயோகிக்கணும் இல்லைங்களா? அதனால வந்து என்னோட சிந்தனையை அப்படியே உண்மையாகவே அது ஒரு படிப்பு பல்கலைக்கழகம்னா அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு மட்டும் பல்கலைக்கழகம் இல்லைங்க, அங்கே பணியாற்றுபவர்களுக்கும் அருமையான பல்கலைக்கழகம் ஒரு சிறைக்கூடம். அந்த வகையில் உங்களோட வாழ்க்கையை அது எந்த வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நாம் உள்வாங்கிக் கொள்வது, நாம் ஒரு நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அப்படித்தான் அந்த வெளிப்புற இது வந்து நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு சாதாரணமாக சொல்லப்போனால், ஒரு குளத்தில் இருக்க அருமையான ஒரு மலரை பார்த்தாச்சுன்னா அந்த மலரை பார்க்குற கவிஞன் கவிதையாக படிப்பான். அதே வந்து ஒரு கடைக்கார வியாபாரி இதை பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி விற்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஒரு ஓவியன் பார்த்தாச்சுன்னா அழகான ஒரு ஓவியம் வரைவான் இல்லைங்களா? ஆனால் இதையவே ஒரு சிந்தனையாளன் பார்த்தான்னா
கீழே இருக்கக்கூடிய களிமண்ணிலிருந்து வந்தது இல்லையா? அது எவ்வளவு அருமையான மலர். களிமண்ணை பார்ப்பதில்லை, மலரை பார்க்கிறேன் அப்படி ஒரு தத்துவவாதி இது பண்ணுவான் இல்லைங்களா? ஆனா குற்றம் நிகழ்ந்த ஒரு சூழல் ஒன்றுதான். சிறைவாசி என்பவன் ஒருவன் தான். ஆனால் நாம் பார்க்கின்ற கண்ணோட்டத்தில் வேறுபடுகிறது இல்லைங்களா? இதே நீங்க பாதிக்கப்பட்டவராக இருந்தால், இஃப் யூ ஆர் அ விக்டிம், எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. விக்டிமா இருந்தா. ஆனா இதுல இன்னொன்று நெகிழ்வான தருணம், இன்னொரு இதை சொல்றேன் பாருங்க. உறவுக்காரர்களுக்குள்ள சண்டை. இந்த சண்டையில ஒருவர் குடும்பத் தலைவரை மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த சின்ன பையன் ஒருத்தன் சின்ன வயசு இது பண்ணிடுறாங்க. இப்போ என்னாச்சு, சிறைக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ அந்த இறந்து போனார் பாருங்க, அவரோட பெண் பிள்ளைகளும் இப்போ வாலிப வயதுக்கு வந்தாச்சு, திருமண வயதுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ள வந்த அந்த சிறைவாசி சொல்றாரு, ஐயா நடந்து போச்சு. இப்போ அவங்களுக்கு அப்பா இல்லை, என்னோட பையன் நல்ல வேலையில் இருக்கான். தயவு செய்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி என்னோட பையனுக்கு அந்த பொண்ணை கொடுக்க சொல்லுவீங்களா? இந்த நிகழ்வு வேற ஒரு என்ஜிஓவுக்கு நான் இதை சொல்லி, அந்த என்ஜிஓ இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அப்புறம் இன்னொரு அருமையான நிகழ்வுங்க. ஒரு சிறை பணியாளர் இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியுமுங்க. எப்படின்னா, தனிப்பட்ட ஒரு கோவிந்தராஜனால் செய்ய முடியும் என்றால் எல்லோருமே செய்யலாம். ஒரு சிறைவாசி அவருக்கு லீவே கிடைக்கலீங்க. என்னை மாதிரி திருமணமாகாத ஒரு இவங்க இப்போ எங்கள் சொந்தத்தில் பெண் இருக்காங்க. அவங்கள இப்போ நான் திருமணம் பண்ணுவதற்காக முன் வரணுங்க. ஆனால் அவங்க வீட்டில் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதற்கு லீவெல்லாம் வேணும். சரி அப்பா, நான் எஸ் அ டிஐஜி ஐ கேன் கிராண்ட் யூ 1 month தாராளமாக நான் உனக்கு திருமணம் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமண இதுக்கு அவருக்கு லீவு கொடுத்துட்டேன். அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல. நம்ம வடபழனியில் வச்சு நானும் என் மனைவியும் இந்த சிறைவாசியனோட பெற்றோராக இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சவங்க. ஸோ அது ஏன்னா சிறைக்குள்ளே கடுமையாகத்தான் இருக்கணுன்றது இல்லை, மென்மையாகவும் கூட நம்ம பணியாற்றலாம். ஸோ அவர் இன்னும் அதை பற்றி சொல்லிட்டு இருப்பார். இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிட்டு சிறைக்குள்ள வரவங்களில் 2 விதமாக இருப்பாங்க. ஒருத்தர் நீண்ட காலம் திட்டமிட்டு ஒரு கொலையை செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. இன்னொன்று ஒரு சின்ன தகராறுல ஒரு சந்தர்ப்பத்தில் டக்குன்னு ஒரு சடன் ப்ரொவகேஷன்ல ஆமா அது அப்படிதான் இருப்பாங்களா? ஆமா, அதாவதுங்க ஒரு 80 விழுக்காடு திரும்பியும் மீண்டும் புனரமைக்கக்கூடிய பக்குவம் உடையவர்கள். மீதம் இருக்கக்கூடிய 20 விழுக்காடு இருக்கவங்களுக்கு தான் கடுமையான உள்ளே அவர்களுக்கான ஒரு சரியான ப்ரோக்ராம் தான் நம்ம வடிவமைக்கணும். அது ஒரு முக்கியமான ஒன்று. இன்னொன்றும் கூடங்க, நம்ம சிறையை சார்ந்தது தான் மீண்டும் மறுவாழ்வு அப்படின்றது சிறையை சார்ந்த ஒன்று. இப்போ சிறை கட்டமைப்பில் நிறைய சீர்திருத்தம் கொண்டுட்டு வர்றாங்க. அதே மாதிரி புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. உளவியல் அடிப்படையில் அவங்கள சீர்திருத்துதல், அவர்களுக்கான பணிகளை கொடுத்து அவர்களை மீண்டும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குறது, இதெல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இது ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதே வெளியே போனான்னா அவங்க எப்படி இந்த சமுதாயம் எதிர்கொள்ளுது அப்படின்னு கண்காணிப்பதற்காக ப்ரொபேஷன் விங்குன்னு ஒரு இது இருக்குதுங்க. இப்போ அந்த ப்ரொபேஷன் விங்குனோட மொத்த பணியாளர்கள் எண்ணிக்கை இப்போ குறைச்சிட்டாங்க. ஸோ அது என்ன காரணத்தால் குறைச்சாங்கன்னு தெரியல. ரிலீஸ் ஆனவங்களை திருப்பி நம்ம கண்காணிக்கணும், அவங்களோட இதை மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதை இன்னும் கூட நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளலேன்னு தான் நினைக்கிறேன். என்னோட ஆய்வு அதில் தான் நான் பண்ணியிருக்கேன். பாரதியார் யூனிவர்சிட்டியில் சிறைவாசிகள், விடுதலையான சிறைவாசிகளை பற்றியான ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன். அந்த விடுதலையான சிறைவாசி ஏன் அதை எடுத்து ஆய்வு பண்ணேன்னா, நான் பணியில் இருக்கும்போதே ஒரு சிறைவாசி விடுதலை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் மறுபடியும் அந்த சிறைவாசி லைஃப் டைம் கழிச்சு வருங்க. ஒரு ஆயுளை கழித்தவர் வெளியே போகிறாரு, அடுத்த வாரத்தில் உள்ளே வந்துட்டார். அவர் தனியாக கூப்பிட்டு போய் விசாரித்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு யாருமே இல்லைங்க, வெளியே எனக்கு வேலை கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன செய்யட்டும், எனக்கு புகலிடம் இது ஒன்று தான், அதனால சின்ன ஒரு குற்றத்தை செஞ்சு நான் இப்போ உள்ளே வந்துட்டேன், நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதாவது அப்போது நம்ம அந்த ஆஃப்டர் கேர் அப்படின்றது சரியாக ரீச் ஆகலைன்னு அர்த்தம். பாளையங்கோட்டையில் ஒரு சிறைவாசி விடுதலை ஆகிறாரு. விடுதலையான அடுத்த மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு. என்னன்னு கேட்டாச்சுன்னா,
அவர் வந்து சரியாக நம்ம காவல்துறையோடு சரியான போக்கு காட்டாததுனால அவர் ஏதோ இது பண்ணியிருக்காரு, உள்ளே பிடிச்சி கொண்டு வந்து போட்டாங்க. அப்போ உள்ளே பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டா. ஏன்னா 3 monthsக்கு வந்து அவங்க எந்த ஒரு குற்றம் செய்யக்கூடாதுங்க. இதுங்க சிறைவாசிகள் வந்து எந்த குற்றத்திலும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, விதிகளில் இருக்கிறது அவர்கள் மது அருந்தக்கூடாதுன்னு விதிகளில் இருக்கிறது. ஏன்னா குறிப்பிட்டு நான் அதை சொல்லணும். அந்த ஏன்னா மது அருந்துதல் அப்போ வந்து அந்த மேனுவல் இதில் அதை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி என்ன தகராறு பெட்டி கேஸில் எதுவும் வரக்கூடாது. ஸோ அப்படி உள்ளே வந்தாச்சு. என்னாச்சு, இவரோட ரிலீஸ் கொடுத்தாங்க பாருங்கள். ஆஃப்டர் லைஃப் முடித்து அவருக்கு ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க, ப்ரீமெச்சூர் ரிலீஸ். அந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ் கேன்சல் ஆகி போகும். ஸோ அதனால் எப்போவுமே விடுதலையான சிறைவாசிகள் ரொம்பவுமே ஏதாவது கண்ணாடி பாத்திரம் போல ரொம்பவும் பக்குவமாக இருக்கணுமுங்க. அதே மாதிரி இந்த விடுதலையான சிறைவாசிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா மீண்டும் அவங்க கிரைம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது இது பண்ணணும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமுதாயமும் கொஞ்சம் இது பார்க்கணும். ஏன்னா அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஏன்னா மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, ஹேட் சின் நாட் த சின்னர். எப்படிங்க, நீங்கள் அந்த பாவ செயலை குற்றச்செயலை நீ வெறுத்து ஒதுக்கு, ஆனால் அந்த குற்றம் செய்தானே அவனுக்குள்ள ஒரு மனிதம் இருக்கிறது, அதை மீட்டெடுக்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனுக்கு முக்கியமான ஒன்று அன்பு காட்டுதல், அதுதான் முக்கியமுங்க. அப்புறம் அங்கீகரித்தல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் விஞ்ஞானபூர்வமாக அந்த மாஸ்லோஸ் பிரமிடுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்றது உணவு, இருப்பிடம், பாதுகாப்பு. இது போக லவ்டு டு பி லவ்டு, அதாவது நேசிக்க பிறர் தானே நேசிக்க தான் பிறரை நேசிக்க, இந்த இது இருக்கணுங்க. அவங்களெல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த தொடுதல், அதாவது டச் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்படி ஒருத்தர் தொட்டால நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுது இல்லைங்களா? அந்த மாதிரி தானுங்க விடுதலையான சிறைவாசிகளை வந்து எல்லாருமே இந்த சமுதாயம் என்னன்னா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. அது சிறைக்கு போய் வந்தவன் அப்படின்னு. அப்போது ஒதுக்க அவன் வந்து செக்லூட் ஆகி போயிடுவான். அது போனா எல்லா சிறைவாசிகளுக்கு முன்னால், அதாவது விடுதலை ஆவதற்கு முன்னால் இந்த இது வந்து நம்ம எல்லா சிறைகளிலும் செய்யணும். என்னன்னாங்க ப்ரீ ரிலீஸ் கவுன்சிலிங், அதாவது விடுதலை ஆவதற்கு முன்னால் ஆனால் அவர்களுக்கான ஆற்றுப்படுத்துதல். எப்படின்னா, வெளியே போனால் இப்படி தப்பாக இருக்கும், வெளியே காதுபடவை பேசுவான், நீ கோவப்படக்கூடாது. இப்போ வெளியே போய் உன்னோட காலில் நிற்க உண்டான ஒரு வேலையை நீ தேடிக்கணும். இங்கே இருக்கும்போதே அந்த பயிற்சி பெற்ற ஒரு இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லும் பாருங்க, சுய மேலாண்மை. அதற்கு நிறைய சிறைக்குள்ள நிறைய இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நிறைய இருக்குதுங்க. அதாவது தன்னைத்தானே ஆற்றிப்படுத்திக் கொள்ளுதல், தன்னோட அந்த கோபங்களை இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி, இதுக்கெல்லாம் நிறைய உள்ள வந்து வாய்ப்புகள் இருக்குது. யோகா சென்டர் இதெல்லாம் இருக்குது. விடுதலை ஆன பிற்பாடு நான் வந்து ஒரு 200 இவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து குறிப்பிட்ட மிகவும் சிறப்பாக வெளியே போய் விடுதலையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறைவாசிகளை வந்து நான் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு அவங்கள அழைச்சி அவங்களோட தற்கால அப்படி விடுதலைக்கு பின்னால் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்களையே பேச சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்காக ஒரு நினைவு பரிசு கொடுத்தேன். இந்த நினைவு பரிசு என்னன்னா, வஉசியனோட ஃபோட்டோ போட்ட ஒரு அருமையான ஒரு இது கொடுத்தேன். ஏன்னா கோவை மத்திய சிறைனாவே வஉசி பற்றி நினைக்காம இருக்கவே முடியாதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு சிறையில். வந்து என்னென்ன நாம் போகக்கூடிய இந்த சிறை பள்ளிக்கூடம் போகிறாங்க பாருங்கள், அவங்க எல்லாம் முதல் புத்தகம் எடுத்து படிக்கிறது வஉசி பற்றி தான் படிக்க சொல்லுவாங்க. சிறைக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒவ்வொரு சிறையிலையும் பள்ளிக்கூடம் இருக்குது. இப்போ வந்து சிறை உள்ள வந்து பரீட்சை இதெல்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி கல்லூரி அளவுக்கு தொடர்கல்வி இது அவங்க போகலாம். அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி சிறைவாசிகளையும் வந்து இந்த விடுதலையான சிறைவாசிகளை நம்ம எடுத்துட்டோம். தான் மட்டும் சிறப்பாக இருந்ததுன்னா மற்ற சிறைவாசிகளுக்கு வழிகாட்டினாங்க பாருங்கள், அந்த மாதிரி சிறைவாசி. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த விடுதலையான சிறைவாசிகளோட ஆய்வில் ஒரு சேலத்தில் ஒரு சிறைவாசியை பற்றி படித்து அவர் வந்து வெளியே வந்து கவுன்சிலர் ஆகியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது ஒரு கொலை குற்றம் பண்ணவர் அந்த லைஃப் டைம் முடித்து வெளியே போய் கவுன்சிலர் ஆகியிருக்காரு. அவர் எல்லாம் கூப்பிட்டாங்க, பாராட்டணும். அதே மாதிரி உள்ளே வந்து டெய்லரிங் கற்றுட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டு ஒரு 5 ஃபேமிலிக்கு வந்து அவர் வாழ்வாதாரம் கொடுக்குறாருங்க.
அப்புறம் ஒருத்தர் லாரி டிரைவராக இருந்தது. லாரி இப்போ ஓனர் லாரி வாங்கி அவரே ஓட்டுறாரு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால இந்த ஆஃப்டர் ரிலீஸ் அந்த இதை வந்து இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணணுங்க. அதற்கு முக்கியம் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இதை வந்து இன்னமும் கூட பலப்படுத்தணும். இன்னும் நிறைய, அதாவது ஒவ்வொரு தாலுக்காவுக்கு ஒரு 2-3 ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போடணும். இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸரோட வேலை என்னவா இருக்கணும்னா, விடுதலையானவர்களை மட்டும் பார்க்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணணும், கிரைம்னால என்னென்ன தீங்கு வருதுன்றது பள்ளி கல்லூரியில் போய் இவங்க வாரத்தில் ஏதாவது ஒரு கல்லூரியில் போய் பேசணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சாச்சுன்னா இது என்னென்னா ப்ரோ ஆக்டிவ் கிரிமினல். ஏன்னா கிரைம் வந்து இட்ஸ் அ டைனமிக் கான்செப்ட்னாங்க. நம்ம அந்த காலத்தில் இருந்த ஒரு குற்ற செயலுக்கும் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த கால சூழலுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அந்த மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டையும் மாற்றிக்கணும். அப்புறம் அப்ரோச் ப்ரோ ஆக்டிவ் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் நம்ம கொண்டு வரணுங்க. குறிப்பாக அந்த ஆயுள் தண்டனை கைதிகள் மாதிரி நீண்ட காலம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தவங்க சமூகத்தோட திரும்ப பொருந்துறதுல நிறைய சவால்கள் இருக்கும். ஸோ என்ன மாதிரி சவால்கள் இருக்கா அவங்களுக்கு? விடுதலையாகும் பட்சத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் நான் என்ன சொல்லுவேன், உங்கள் ஊரில் உனக்கு உங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கு எல்லாரும் நல்ல சுமூகமான இது இருந்தாச்சுன்னா நீ அதே ஊரில் நீ அங்கேயே போயிட்டு உன்னோட தொழிலை செய்ய. அப்படி இல்லாத பட்சத்தில் புது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்க. ஏன்னா புது இடத்துல போகும்போது உனக்கான அந்த ஒரு ஸ்டிக்மா வந்து நிச்சயமாக இருக்காது. அப்போ புது இடத்துல புதிதாக உனக்கு முடிந்த ஒரு தொழிலை செய்ய. அதாவது நம்ம நினைக்கிறோங்க, சிறைக்கு உள்ளே போகும்போது மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக விடுதலையாகும் போதுதான் மிகப்பெரிய மனத்தாக்கம் இருக்கும். உள்ளே போயிட்டோம், ஐயோ உள்ளே இவ்வளவு இருந்தால் வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோமே அப்படின்ற ஒரு பெரிய சங்கடம் இருக்கும். ஆனால் அந்த விடுதலை ஆகிறதுக்கு முன்னால் இருக்கு பாருங்க, வெளியே போய் என்ன பண்ண போகிறோம், மீண்டும் நம் தொழிலை மறுபடியும் கட்டமைக்க முடியுமா, நம்ம ஃபேமிலியை மறுபடியும் நம்ம காப்பாற்ற முடியுமா, எதிரிகளினோட இது வந்து நம்ம மறுபடியும் இந்த சுழலுக்குள் இழுத்து விடுமா, இப்படி ஆயிரக்கமான கேள்விகள் அவனுக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் முக்கியமாக அவனுக்கு வந்து ஒரு ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் அவனுக்கு முக்கியமாக தேவை. அதாவது ப்ரீ ரிலீஸ் கவுன்சிலிங் அது முக்கியமாக தேவைங்க. ஒரு சிறை பணியில் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது அந்த தூக்கு தண்டனை கைதிகளை வந்து அந்த கடைசி நேரங்களில் சந்திக்கிறதா சார். நீங்கள் இருந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலங்கிறப்ப நிறைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும், வந்து நீங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்திருப்பீங்க. எப்படி இருந்தது அந்த சம்பவங்களை பார்த்து? ஆமாங்க, நான் வந்து துணை சிறை அலுவலராக பணியாற்றும் பொழுது ஒரு நேர்வு 2 சிறைவாசியாக தந்தை மகன் 2 பேர்த்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணியாளரும் தவிர்க்க முடியாதது செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா. ஒரு உயிரை எடுப்பது பாவச்செயல்னு சொல்கிறோம். ஆனால் அவன் அதற்கு முன்னால் பல உயிரை எடுத்திருக்கான், அவன் வந்து அதை பற்றி நினைக்கல. ஆனால் நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அவனை உயிர் எடுக்க போகிறோம்னா கொஞ்சம் நம்ம மனநிலையும் கொஞ்சம் இதாகுது. நம்ம இந்த இடத்துக்கு பணியில் இருக்கும்போது இது வருது அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய சூழலும் வருது. இப்போ அந்த தூக்கு தண்டனை சிறைவாசிகள் வந்துங்க உளவியல் அடிப்படையில் நிறைய அவங்கள பற்றியான இது நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய இது பண்ணியிருக்காங்க. இப்போ நான் தூக்கு தண்டனை நிறைவேற்ற இருந்த ஒரு சூழலில் நாட்ராயன் நாட்டுத்துறைன்னு 2 சிறைவாசிங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் சிறைக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு வாரத்தை, அதாவது தூக்கு தண்டனை நம்ம நிறைவேற்ற சொல்லி உத்தரவு வந்துச்சுன்னா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து செஷன்ஸில் வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது வந்து ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா மறுபடியும் அவர் வந்து ஒரு அப்பீல் போகலாம். அங்கே முடிஞ்சாச்சுன்னா மறுபடியும் எங்கே சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகலாம். இதெல்லாம் முடிஞ்சாச்சு என்னாச்சு, கவர்னருக்கு மெர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம். அது போக மறுபடியும் பிரசிடெண்ட்டுக்கு மெர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம். இது இத்தனை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஏன்னாச்சு தூக்கு தண்டனை டேட்டை நிர்ணயிப்பாங்க. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றதுன்னா அந்த ஆர்டர் வந்த உடனே சூப்பரிண்டென்ட் தான் அந்த டேட்டு இது பண்ணுவாருங்க. இந்த டேட்டில், அதாவது 7 நாட்களுக்குள், அது அந்த இடைப்பட்ட 7 நாள் இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் வந்து இடையில வந்து விடுமுறை நாட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இப்போ வந்து 7 நாட்கள்னா இன்று புதன்கிழமைன்னு வைங்க, இது அடுத்த புதன்கிழமை போடுறோம்னா இடையில வருது பாருங்க. இந்த இப்போ 7 நாள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கழிச்சிடணும். அது என்ன விதிகள் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 7 நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய சிறைவாசியின் வெயிட்டை பார்ப்பாங்க.
அந்த வெயிட்டை போல் 1.5 மடங்கு வெயிட் உள்ள மணல் மூட்டையை கட்டி அதை சோதிச்சு பார்ப்பாங்க. அந்த தூக்கு கயிறு இருக்குது பாருங்க, அதை சோதிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் டெய்லியுமே வந்து 2 வேளையும் மருத்துவர் வந்து இந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட சிறைவாசியை 2 வேளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவர் உடல்நிலை எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது. ஏன்னா விதிகள் என்ன சொல்லுதுன்னா, தூக்கு தண்டனை எப்போ தள்ளி போடலான்றது சொல்லியிருக்குது. வெரி சீரியஸ் இதாக இருக்கும்போது, அதாவது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தால் அவனை தூக்கு நிறைவேற்றுவதை தள்ளி போடணும். உடல்நிலை சரியாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர் தூக்கு தண்டனை, அவர் மனநிலை சரிவான பிற்பாடு தான் அவர் இது பண்ணணும். அப்புறங்க லேடிஸாக இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாச்சுன்னா ஆஃப்டர் டெலிவரி தான் இது பண்ணணுமுங்க. அப்புறம் இன்னொரு சூழல்லையும் தூக்கு தண்டனை நம்ம நிறைவேற்ற முடியாது. எப்படின்னா, ஒரு தூக்கு தண்டனை சிறைவாசி முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறார். அந்த அந்த வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அந்த வழக்கு முடிவரைக்கும் இவர் வச்சிருக்கணுங்க. எப்படின்னா அதே ஒரு மர்டர் கேஸ், இவர் ஒரு விட்னஸ், அந்த மர்டர் கேஸில் முடிவு வந்து இவரோட விட்னஸில் தான் முடிவாகுது அப்படின்னா அப்போவுமே இதை வந்து நம்ம நிறைவேற்றாமல் அந்த விட்னஸ் இது முடிஞ்ச பிற்பாடு தான் இது பண்ணணுங்க. இது மாதிரியான சூழல்லாம் இருக்கும். இந்த நான் சொன்ன இந்த நாட்ராயன் நாட்டுத்துறை இவங்க 2 பேரை பற்றி சொல்ல பாருங்கள். மிகவும் அதாவது மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு சூழலுக்கும் வினோதமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வில் வந்து நான் தெரிஞ்சிட்ட ஒரு கற்றுக்கொண்ட ஒரு பாடமுங்க. எப்படின்னா, இந்த நாட்ராயன் நாட்டுத்துறை 2 பேரில் அந்த நாட்டுத்துறைன்றவர் வந்து மகன், நாட்ராயன் அப்படின்றவர் வந்து அப்பா. இவங்க அம்மா வந்து பெண்கள் சிறை இதில் இருக்காங்க, பெண்கள் அடைப்பு இதில் என்க்ளோசரில் அவங்க இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு சம்பவத்துக்காக இவங்க உள்ள வந்திருக்காங்க சார். தூக்கு தண்டனை எதுக்கு வருது? ஏன்னா பாருங்க, நம்ம வந்து எல்லோரும் மீதும் கருணை காட்ட முடியும்னா சில வேளைகளில் எதற்காக கருணை காட்டணும் அப்படின்ற மாதிரியான சூழல். இது வந்து இந்த வழக்கு என்னன்னா, அண்ணன் தம்பிகளுக்கு உண்டான நிலத்தகராறுல வழக்கு. நிலத்தகராறுனா பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வரப்பு அளவுக்கான ஒரு இதுதான். யாரோ விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஏன்னாச்சு தொடர்ந்து இவங்களுக்கு பிரச்சனை ஆகுது, தண்ணி பாய்க்கிறதுல இதில் இதுவும் பிரச்சனை ஆகுது. எங்கேயும் நம்பியூருன்ற இது நம்ம ஈரோடு பக்கம் உள்ள இதுங்க. நாட்டுத்துறையோட அம்மா அவங்க என்னாச்சு வெளியே இருக்கும்போது இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் அன்னாடு உங்களோட இதாக இருக்குது, நானாக இருந்தாச்சுன்னா போய் வெட்டி வீசிவிட்டு வந்துடுவேன் அப்படின்னா. அப்போ என்ன பண்ணாங்க, 2 பேர் ஆளுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு போனாங்க. போன பக்கத்து தோட்டத்துலேருந்து வீட்டில் போய் 5 பேரை, சின்ன குழந்தை முதல் கொண்டுங்க 5 பேரை கொண்டுட்டாங்க. அப்போ நாய் குலைச்சிட்டு வந்துருக்குது. நாய் குலைச்சிட்டு வந்து பாருங்க, அந்த நாயையும் வெட்டி போட்டாங்க. அப்போ வந்து அவங்க மனிதராகவே இல்லை. அதாவது சின்ன குழந்தை என்ன பண்ணுது, சின்ன குழந்தையும் வெட்டியிருக்காங்க, நாய் குலைச்சி வந்த நாயை அதையும் வெட்டியிருக்காங்க. அப்போ பார்த்துட்டு த ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இந்த உறுதி செய்யப்பட்ட அந்த தூக்கு தண்டனை அந்த நிகழ்வு அன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறோம் பாருங்கள். இந்த 7 நாட்களுக்கும் வந்து டாக்டர் வந்து வெயிட் போடுவார். அப்புறம் வந்து ஜெயிலர் முன்னால் அவங்க சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அவங்க வந்து அன்றாட புத்தகங்கள் படிக்கலாம், மற்ற பத்திரிகைகள் படிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். உள்ள நடைப்பயிற்சி கூட பண்ணலாம் அந்த அவங்களோட தொகுதிக்குள்ளே. நாட்டுத்துறை வந்து என்ன பண்ணுவார், டெய்லியும் முன்னால் அந்த இதுக்கு அந்த பிளாக் பக்கத்தில் இருக்க செவுத்தில் போய் சாப்பாடு வைப்பார். இவருக்கு அது காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு தான் இவர் சாப்பிடுவார். இவர் ரெகுலரான, அதாவது மனிதனுக்கும் இயற்கைக்குமான, மனிதனுக்கு மற்ற உயிருக்கான அந்த பிணைப்பு பாருங்கள் அந்த சூழலிலுமே இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாள் அன்றைக்கு என்ன பண்ணுவோம், அதிகாலையில் 5 மணிக்கே வந்து அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய 2 பேர்த்தையும் நம்ம தயார் பண்ணணும். இதற்கு முந்தின நாள் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னாங்க, இந்த நாட்ராயன் இருக்கார் பாருங்க அப்பா, அவர் சொல்கிறாரு, நாளைக்கு எங்களை தூக்கு தண்டனை நாளைக்கு காலையில் தூக்கு தண்டனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆனால் எனக்கான ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஐயா, நான் உயிரோடு இருக்கும்போது என் மகன் உயிரோடு இருக்கும்போது அவன் சாகக்கூடாது, நான் உயிரோடு இருக்கும்போது அவங்க சாகக்கூடாது, என்னை முதல்ல தூக்கில் போட்டுருங்க, அப்புறமா என்னோட சன்னை வந்து அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இப்போ அந்த மாதிரியான உத்தரவெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோம், பதிவேடுகளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பதிவேடு பார்க்கும்போது இந்த நாட்ராயன் முதல்ல வர்றாரு, நாட்டுத்துறை அடுத்த நம்பரில் வர்றாரு. ஸோ முதல்ல வர்ற நம்பர் வந்து நம்ம அந்த ரிஜிஸ்டர் வந்து முதல் வர்ற நம்பர் தான் நம்ம போடணும். அப்புறம் இந்த மாதிரி இப்போ இருக்குது, சரி உன்னோட அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தூக்கு மேடைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாலே இவருக்கு
அன்றைக்கு இப்போ புத்தாடை கொடுப்போமுங்க. இது வந்து கான்விக்ட் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் கொடுப்போம். அப்புறம் இந்த செல்லுக்குள்ளேயே அவங்களோட கைகளை 2 பின்னால் கட்டிடுவோம். பினியனிங் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க, பின்னால் கட்டிடுவோம். அப்புறம் வந்து கை விலங்கும் போட்டுடுவோம். அப்புறம் தலைக்கு வந்து ஒரு தொப்பி மாதிரி இது இருக்கும். அந்த தொப்பி மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த குழாய் மாதிரி இருக்க கூட முன்பகுதியில் ஒரு இது துணி தொங்கிட்டு இருக்கும். ஏன்னா தூக்கு மேடை போகும் இடத்த வந்து அவர் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அதிர்ச்சி ஆகலாம் அல்லது வேறு ஏதாவது இதாகலாம் அப்படின்றதுக்காக அவர் முன்னால் அந்த துணியை இதை போட்டிருப்பாங்க. அந்த தொப்பியில் முன்னால் துணி இருக்கும், சாதாரண தொப்பியாக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அந்த துணி முன்னால் தொங்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாட்ராயன் வந்து கொண்டு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் அங்கே ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அது பின்னால் நான் சொல்கிறேன். இந்த நாட்டுத்துறையை மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து அவர் ஹேங் பண்ணிட்டோம். ½ அன் ஹவர். இது எப்படின்னா, அரை மணி நேரம் அந்த தூக்கிலேயே அவர்கள் தொங்கி கொண்டு இருக்க வேண்டும். அரை மணி நேரம் கழித்து தான் டாக்டர் போய் செக்அப் பண்ணுவாங்க. இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொழுது யார் இருப்பாங்கன்னாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து அவங்க ஆர்டிஓ ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் ரீஜனல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஸ்காலர்ஸ், இதை பற்றி சிறப்பான ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் வந்து சூப்பரிண்டென்ட் தான் அதுக்கான அந்த நிறைவேற்றுக்கான உத்தரவு கொடுப்பாங்க. அந்த உத்தரவு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னாங்க, வாய் சைகை மூலமாக அதை செய்வாங்க. யூஸ்வலாக வந்து கையில் ஒரு கர்ச்சீப் வச்சுருப்பாங்க. அதை அப்படி ஆட்டினாங்கன்னா டக்குன்னு அதை இதை எடுத்துடுவாங்க. அதை அந்த ஹேண்டில் இழுத்தாங்கன்னா இதாகிடும். இது எப்படி ப்ராசஸ் போகுது? ஆமாம், அந்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கைகளை வந்து அவரோட செல்லில் காலையில் அவருக்கு உணவு கொடுத்து, புத்தாடையில் நல்ல வெந்நீர்லாம் கொடுத்து, புத்தாடையில் புது ஆடைகள், சிறை துணி தான், புது ஆடை எல்லாமே கொடுத்து, மறுபடியும் அவருக்கு கைகள் இதெல்லாம் கட்டின பிற்பாடு அந்த வாரண்ட் இது படிப்பாங்க. அது சூப்பரிண்டென்ட் தான் படிப்பாங்க. அதுக்கு பேர் பிளாக் வாரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த தட் இஸ் நாட் பிளாக் கலர் இருக்காது, ஆனால் அதற்கு பேர் பிளாக் வாரண்ட். டெத் சென்டென்ஸ் வாரண்ட்டுக்கு பேர் பிளாக் வாரண்ட்டுங்க. அப்புறம் நம்ம பதிவில் எல்லாமே டெத் சென்டென்ஸ் பிரிசன்ஸ் பூராமே ரெட் இங்கில் தான் எழுதியிருப்பாங்க. மற்ற இது இல்லாமல் ஆர்டினரியாக ப்ளூ பிளாக் இந்த மாதிரி இங்கில் எழுதியிருப்பாங்க. ஆனால் டெத் சென்டென்ஸ் பிரிசனர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட அந்த பதிவுகள் பூரா ரெட் இங்கில் இருக்கும். ஸோ அந்த பிளாக் வாரண்டை படிப்பாங்க. இந்த குற்றத்திற்காக உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடைசி ஆசை இது எல்லாமே வந்து சினிமாவில் தான் நம்ம அந்த மாதிரி கடைசி ஆசை கேட்பதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா அதெல்லாம் கோர்ட்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். எல்லாமே கோர்ட்டு முடிஞ்சு போயிடும். நம்ம படிப்போம் எஸ் பர் த ஆர்டர், நம்ம உன்னை தூக்கிலிட போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்பா, அதாவது நாட்ராயனோட அவரோட வேண்டுதல் படி ஃபஸ்ட்டு அவர் இது பண்ணிடுறோம், ஹேங் பண்ணிடுறோம். அடுத்து தான் நாட்டுத்துறையை கூப்பிட்டு வரோம். படிகளில் அப்படியே இறங்கி வந்து அப்படியே கூப்பிட்டு போகிறோம். அது தரையாக இருக்குது. பக்கத்தில் ஏன்னா சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, ஆர்டிஓ, இவங்க எல்லாரும் இருக்காங்க. பெரிய ஒரு ப்ரொசஷன் மாதிரி எப்படி போகும். ஏன்னா நிறையா கூட வந்து பாதுகாப்பு காவலர்கள் கூடவே வருவாங்க. ஸோ அப்புறம் என்ன மாதிரியான பணியாளர் அலுவலர்கள் எல்லாமே கூட வருவாங்க. அப்படி கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இருக்கும்போது நடந்தபடி கொண்டு போய் 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த துணி இப்படி முன்னால் மூடி இருக்கு இல்லைங்களா அப்படின்னு தலை தூக்குறாருங்க. அப்படியே மேலே போயிடுதுங்க. அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக போயிடுச்சு. அது ஏன்னா முன்னால் அது மூடித்தான் இது கொண்டு போகணும். அப்போ பார்த்து டக்குன்னு காவலர் வந்து, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி அவர் சொல்கிறாரு. நாட்டுத்துறை சொல்கிறாரு, ஐயா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நடந்து போகும்போது கல் எதாக இருந்தால் பட்டுடும் இல்லைங்க. கூட இந்த உளவியல் நிபுணர் சைக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. இவர் போகிறது தூக்கு மேடைக்கு போகிறாரு. ஆனால் போகும் வழியில் கல்லெல்லாம் காலில் பற்றுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது நம்ம ஆள் மனதிற்குள்ள அந்த பாதுகாப்பு உணர்வு, உயிரே போகும்போது கூட உயிரே போயிடும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட அந்த பாதுகாப்பு உணர்வு தன்னை அறியாமல் வருது பாருங்க. அது வந்து முக்கியமாக உளவியல் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் இது கொண்டு போய் அங்கே அதாவது அங்கே ஒரு சின்ன ஒரு இது நடந்ததுன்னு நான் சொன்ன பாருங்க ஏற்கனவே. அது என்னன்னா, அந்த தூக்கு மேடையில் போய் அங்கே கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க. சென்டர் ஆஃப் அந்த பிளேட் ஒன்று இருக்கும். அந்த பிளேட்டை வந்து லிவர் எடுத்தால் கீழே அப்படி போயிடும். இதெல்லாமே வந்து 1 வீக்காக நம்ம இது ட்ரையல் பண்ணிகிட்டே இருப்போம். லிவருக்கு எல்லாத்துக்கும் கிரீஸ் போட்டுட்டு இருப்போம், மணல் மூட்டையெல்லாம் இது பண்ணுவோம். அந்த கயிறு மணிலா ரோப்புங்க, அந்த மணிலா ரோப்பு இதெல்லாமே நம்ம ரெகுலராக அதை செக் பண்ணி இது பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் எப்படின்னா,
அந்த சென்டர் ஆஃப் அந்த பிளேட்டு, அந்த பிளேட்டில் கொண்டு போய் அந்த ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கோம், அந்த இதில் வந்து நிறுத்த வச்சுருவாங்க. ஒருத்தர் வந்து என்ன சடனாக இது அத்தனையுமே யூனிஃபார்மாக எல்லாரும் கோஆர்டினேஷனாக செய்வாங்க. ஒருத்தர் வந்து காலை கட்டிடுவார், சரிங்களா? இன்னொருத்தர் வந்து அவரோட கழுத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த கயிறை கொண்டு போய் நிறுத்துவார், சைடில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதெல்லாம் ப்ராசஸுங்க. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். நிறுத்தின உடனே அங்கே வந்து சூப்பரிண்டெண்ட் முன்னால் நிற்பார். இந்த லிவர் இழுக்காரு பாருங்க, அவர் வந்து இதை பார்க்க மாட்டார். எதுங்க அந்த நிறுத்த வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அங்கே பார்க்க மாட்டார். அவர் வந்து என்ன பண்ணுவார், சூப்பரிண்டெண்ட் பார்த்துட்டு இருப்பார். லிவருக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு இருப்பார், சூப்பரிண்டெண்ட் பார்த்துட்டு இருப்பார். சூப்பரிண்டெண்ட் வந்து சிக்னல் தான் கொடுப்பார், கமாண்ட், வாயில் கமாண்ட் கிடையாது. ஒரு கட்சியில் எப்படியும் பார் டக்குன்னு இழுப்பார், அது இப்போ ஃப்ரீயும் கீழே அப்படியே போயிடுவாங்க. கீழே போயிடும், 1/2 hour இது. இந்த இது வந்து கயிறு கீழே முழுகுது பாருங்க. இந்த கயிறு நான் அதாவது அதில் கவனிச்சது என்னென்னா, இந்த கயிறு கீழே டக்குன்னு விழுந்த உடனே இந்த கயிறு இருக்குது பாருங்க, அப்படியே அதிருங்க, அப்படியே அப்படியே அதிரும். அந்த உயிர் துடிப்பு, அதாவது இது கை கால் கட்டியிருக்காங்க, கை காலும் கட்டியிருக்காங்க, கையை பின்னால் கட்டியிருக்காங்க, விலங்கு போட்டிருக்காங்க. அந்த கயிறு விழுந்த உடனே அப்படியே அதிரும் அப்படியே. ஸோ அந்த உயிரினோட துடிப்பு அந்த கயிறு வழியாக அப்படி போகுதுங்க. இப்போ இந்த சூழலில் வெளியே டமார்னு பெரிய ஒரு சத்தமுங்க. இது இந்த கேலோஸ் இருக்கு இல்லையா, தூக்கு மேடைக்கு வெளியே ஒரு டமார்னு ஒரு சட்டம். என்னன்னு ஓடி போய் பார்த்தாச்சுன்னா, வெளியே துப்பாக்கி வச்சுருந்தவர் டமார்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இந்த சத்தத்தை கேட்டு அவர் என்னாச்சு, அவர் மயக்கம் போட்டு இருந்தார். அப்புறம் அவர் இது பண்ணார். அதனால் மனிதனின் பாதுகாப்பு உணர்வும் பய உணர்வும் எல்லாம் வாங்கி விழுந்தவர் வந்து ஒரு துப்பாக்கி ஏந்தியவர். பாதுகாப்பு உணர்வும் பய உணர்வும் மனிதனுக்கு எப்பொழுதும் எங்கும் இருக்கிறது அப்படின்றது நம்ம அது பார்த்துட்டோம். சொல்வதற்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. நான் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இந்த நிகழ்வு 1 மாதம் அப்படியே வந்து 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 மனதில் வந்து வந்து போயிட்டே இருக்குமுங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்று, பணியில் வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்று. கடைசி கால மனநிலைகள் நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயதில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அவங்க விவசாயின்னா விவசாயத்தில் இப்படி விவசாயம் பண்ண இவ்வளோ விளைஞ்சது இதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் நாட்டாயன் நாட்டுத்துறை கூட்டம் நிறைய நம்ம பேசி அதை இப்போ கேட்டிருக்கேன். அதாவது தண்ணி இவ்வளவு தண்ணி பாய்க்கணும், இவ்வளவு இது பண்ணணும், இப்படி செஞ்சால் அப்படி கடலைக்காய் இப்படி வச்சாச்சுன்னா இப்படி வருமுங்க. இது எல்லாம் அப்படியே அதாவது உள்ளிருந்து ஸ்பான்டேனியஸாக வந்துகிட்டே இருக்குங்க. எதனா சொல்லணும், பேசணும் அப்படின்னு அப்படி வெளி கொட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில பேர் என்னம்பாங்க, அக்செப்டன்ஸு, ஆமாம் நான் செஞ்சேன், ரைட், எனக்கு வந்து இது தேவைதான் அப்படிம்பாங்க. அப்புறம் சில பேர் என்னம்பாங்க, ஏதோ தவறுத அவசரத்தில் நான் செஞ்சு போட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா கடவுளே அப்படிம்பாங்க. அப்படி தூக்கு மேடைக்கு போய் நாள் குறிக்கப்பட்டு விடுதலையானவர்கள் இருக்காங்க. அந்த விடுதலையானவர்களோட இது வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த விடுதலையானவர்களோடவும் நான் பேசியிருக்கிறேங்க. ஒரு மறுவாழ்வு இல்லைங்களா, மீண்டுமே பிறந்த மாதிரி. விடுதலை அப்படின்றது தூக்கு மேடைக்கு நாள் குறிச்சாச்சு. அடுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இப்படி ஒரு தூக்க போட போகிறோம் அப்படின்ற நாளும் குறிச்சாச்சு. அப்போ வந்து அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து இதாகிட்டு ஸோ அவர் லைஃபாக மாற்றிடுறாங்க. அவர் தூக்கு மேடைக்கு போகக்கூடியவர். அவரை பொறுத்தளவு அது சந்தோஷம். ஆனால் நாங்கள் பணியாளர்கள் எல்லாருமே கூட அதை பார்த்து பாவம் ஒரே பையன் அவன் தப்பிச்சு வந்துட்டான், ஏதோ வேகத்தில் செஞ்சுட்டான், தப்பிச்சிட்டான் அப்படின்னு பணியாளர்கள் எல்லாருமே கூட அதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க. அப்படியான இது. ஏன்னா மனிதர்களினோட உள்ள பாங்கு ஒவ்வொரு சூழலுக்கும் வேறு வேறு விதமாக பிரதிபலிக்குதுங்க. அது கற்றுக்கொள்வதற்கு அருமையான இடம் சிறைச்சாலை தான். இதே மாதிரி தூக்க நிறைவேற்ற நீங்க உங்களை மாதிரி அதிகாரிகள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சம்பவத்திற்கு முன்னாடி சம்பவத்துக்கு பின்னாடி தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக பல பணியாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலை இருக்கும். இப்போ என்னை பொறுத்தளவு நம்ம 1 மாதமாக எனக்கு வந்து அது தூங்க விடாமல் பண்ணிய ஒரு நிகழ்வாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த நிறைவேற்றுவதற்காக கையில் அந்த சூப்பரிண்டெண்ட் கையில் வந்து அந்த கர்ச்சீஃப் இது பண்ணார் பாருங்க, அவர் வந்து அப்செட் ஆகிட்டார். ஒரு 1 வீக் அவர் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு அந்த கர்ச்சீஃபை கிழிச்சு எறிஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இல்லைங்களா? ஆனால் இப்போ இது கேள்விப்பட்ட அவர்களோட எதிராளி குடும்பமே இல்லைங்க. வந்து மொத்தமாக 5 பேர் மர்டர் பண்ணி போட்டாங்களே. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸ் சந்தோஷப்படுவது அப்படின்றது வந்து வேறு விதமான ஒன்றுங்க. என்னென்னா இப்போ பெரிய ஒரு இது சூழல் நடக்குதுன்னு வைங்க, அதற்கு இப்போ நிகழ்காலத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ 26 பேர்த்த வந்து ஜம்மு காஷ்மீரில் கொண்டுட்டாங்க. நம்ம மறுபடியும் வந்து அவங்கள தண்டனை எவ்வளவு தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாலும் இது காம்பன்சேட் பண்ண முடியுங்களா? முடியவே முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரோஆக்டிவ் ப்ரிவென்டிவ் அந்த இதுக்கு போயே ஆகணுங்க. அப்போ தடுப்பு நடவடிக்கைகள், அப்புறம் அந்த மாதிரியாக போகக்கூடிய மடை மாற்றம் செய்யக்கூடியவை. ஏன்னா இந்த டெரரிஸ்ட் எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க? நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இப்படி மாறுறாங்க. ஏன் இந்த மாதிரி மாறுறாங்க? ஸோ அதற்குண்டான மடைமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். நார்மலாக நீண்ட காலம் சிறையில் ஆயுள் தண்டனை மாதிரி தண்டனை அனுபவிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு டே டு டே லைஃப் எப்படி சார் இருக்கும்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணி? இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னா வெளியிருந்து சாதாரணமாக வெளியிருக்கிற ஒரு மனிதன் சிறைக்குள்ளே வந்து சிறை அப்படியே அதனோட இயங்குவதற்கு பழகணும். அது எப்படியுமே ஒரு மாதம் மேலே எடுத்துக்குமுங்க அந்த சிறை ரொட்டீனுக்கு வரும்போது. ஏன்னா அன்றாட ரொட்டீன் வெளியே வந்து வேறு மாதிரி இருக்கும், அன்றாட பழக்க வழக்கம். ஆனால் சிறைக்குள்ளே வந்து எல்லாமே நேர மேலாண்மையாக தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், உன்னோட வேலையை செய்யணும், ஃபைல் உட்காரணும், நீங்கள் எங்கே வேலையை உனக்கு அலாட் பண்ணியிருக்க அந்த வேலைக்கு போகணும், அல்லது நீ ரிமாண்டாக இருந்தாச்சுன்னா இன்றைக்கி கோர்ட்டுக்குன்னா கோர்ட்டுக்கு போக ரெடி ஆகணும். இதுவுமே வந்து அவரோட கையில் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வகுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டத்திற்குள்ளே நடக்கணும். அதுதான் பெரிய ஒரு தாக்கமாக. அதுக்கு பழகிறதுக்கு எப்படி சிலதுக்கு ஒரு மாதம் ஆகும், சிலது 2-3 மாதம் கூட ஆகலாம். ஸோ அவங்களோட இதை பொறுத்து. அது மாதிரி சிறையில் வர்ற சிறைவாசிகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்கப்பட்டது, அவங்க தூங்குறதுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டது, எல்லா கடமைகளும். ஆனால் மனுஷனோட வாழ்க்கையில் வந்து ஒரு காமம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஒரு நீண்ட காலம் அவங்க சிறையில் இருக்கும்போது அந்த கட்டத்தை அவங்க எப்படி தாண்டி வராங்க? இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தீர்ப்பில் வந்து அவங்க மனைவிகளை வந்து சிறையில் அவங்க கூட தங்குறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருந்தது. இது வந்துங்க இது பரிசாத்த முறையில் வந்து வேறு விதத்தில் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து மற்ற நாடுகளில் இதை வந்து ஏற்கனவே இது பண்ணி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சாங்னீர் அப்படின்ற ஒரு இடத்துல ராஜஸ்தானில் அவங்களோட அதாவது ரிலீஸுக்கு முன்னால் ஒரு குறுகிய காலம், இப்போ ஒரு 5-6 வருஷம் சிறைக்குள்ளே இருந்திருக்காங்க வைங்க. கடைசியாக 2 வருஷம் இருக்குன்னா இந்த 2 வருஷம் வந்து அந்த ஓப்பன் ஏர் கேம்புக்கு போகலாம். அந்த ஓப்பன் ஏர் கேம்புன்றது வந்து ஒரு காலனி மாதிரி இருக்கும். அங்கே அவங்க ஃபேமிலியோடு அங்கே வசிக்கலாம், அங்கே இருக்கிற விவசாய வேலைகளை பார்க்கலாம், அப்புறம் பக்கத்தில் எங்கே விவசாய வேலை இருந்தால் அங்கேயும் போயிட்டு வரலாம். ஸோ அவங்க வந்து தங்களை நிர்வகித்துக்கொள்ள ஒரு பக்குவமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அது இது பண்ணுறாங்க. இப்போ என்னன்னாங்க நம்ம 2வது ஒரு தளத்தில் இருந்து என்ன பார்க்குறோம், திடீர்னு இப்போ தான் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு. மேரேஜ் ஆனது ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு மர்டர் நடந்த போது சிறைக்குள்ளே வர்றாரு. சிறைக்குள்ளே வந்துட்டு அது லைஃப் கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்போ அவரோட மனைவி குற்றம் செய்யவில்லை இல்லைங்களா? ஸோ குற்றம் செய்து அவர் அப்புறம் இவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, மனைவியினோட அவங்களோட தேவையை பூர்த்தி செய்வது கடமை, குற்றம் செய்யாத மனைவிக்கு அப்படி அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டில் அவங்க வந்து கான்ஜுகல் விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேமிலி விசிட். ஸோ கான்ஜுகல் விசிட் அப்படின்றது அந்தளவுக்கு நம்ம சமுதாயத்தில் இன்னும் அந்தளவுக்கான ஒரு சூழல் இல்லைங்க. ஏன்னா நம்ம டோட்டலாக ஓவரால் விக்டிம்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம பார்க்குறோம். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது, மொத்த சமுதாயமும் பாதிக்கப்பட்டது. அந்த அலைகள் அந்த அதிர்வு அலைகள் கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேர்கிறது. இந்த பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த சமூகமும். ஏனென்றால் ஒரு குற்ற நிகழ்வு நடக்குது. இப்போ அதாவது ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தர் மர்டர் பண்ணிடுறான், அந்த அதிர்வு அலை உடனே வந்து எல்லாத்தையும் தாக்குது. அதே மாதிரியாக வன்புணர்வில் ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணிடுறான். அப்போது அந்த அதிர்வலை வந்து இந்த சமுதாயத்தின் எல்லா இடத்துகளும் போய் சேருது. அப்போது இது என்னன்னாங்க யூனிட்டி அண்ட் கலெக்டிவ் கான்சியன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒரு எதிர்ப்பு அலைதான் இந்த சட்டம்ன்றதை, வேற ஒன்றும் இல்லை. இது சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இது வேண்டாம், இது கலை, இதை பிடுங்கி எறி அப்படின்ற ஒரு எண்ணம் தான்
அந்த இந்த மாதிரியான சட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாக கட்டாயமாக இருக்கிறது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில அப்பாவிகளும் இருப்பாங்க, செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்டு. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஆமாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றுங்க. எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தகராறு ஆகுது, ஒரு தள்ளு முள்ளில் கீழே விழுகிறாங்க, இறந்து போகிறாங்க. ஒரு பெண்ணு வந்து இறந்து போகிறாங்க. இப்போ இந்த சூழலில் இப்போ குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருக்குள்ளேயே நடந்த ஒரு இது. இப்போ அது மர்டர் ஆகி போயிடுச்சு. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ தள்ளி விட்ட நீ வந்து முக்கியமான ஆள், பரவாயில்ல, அப்பா வந்து அவர் சும்மா தானே இருக்காரு, அவர் ஏற்றுக்க சொல்லலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ண. ஏன்னா இது வந்து அவர் அந்த பெரியவர் சொன்ன பிற்பாடு தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி எல்லாமே குற்றம் செய்யாதவர்கள் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, அவர் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் சாட்சிகள் இது எல்லாமே சூழல் எல்லாம் இது பண்ணி அவர் தான் செஞ்சதாக அப்படியே கொண்டு வந்து அவர் வந்து லைஃப் சென்டென்ஸ், அதாவது ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே வந்துடுறாரு. அவர் செய்யாத குற்றம், ஆனால் அவர் உள்ளே இருக்கார். இப்போ என்னன்னாங்க, அவரை மாதிரி இருக்கக்கூடிய சிறைவாசிகள் எல்லாத்தையும் வயதான சிறைவாசிகளை பெரும்பான்மையாக யாரும் குடும்ப நபர்கள் வந்து பார்ப்பதில்லை. ஸோ இப்படி வந்து பார்க்காதவர்களுக்கும் ஒரு அன்பு காட்டணும் இல்லையா? இந்த அன்பு காட்டுவதற்காக நான் என்ன பண்ணுங்க, நான் கோவையில் இருக்கும்போது ஒரு என்ஜிஓட்ட சொன்னேன், நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாங்க, நான் வந்து பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நான் வந்து டைரெக்டாக நம்ம இது பண்ண முடியாது, நீங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி இருக்குது, சிறைக்குள்ளே வந்து பணி செய்வதற்கான அனுமதி இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணார், சார் நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு நான் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 பேர்த்துக்கு வயதானவர்களுக்கு, ஏன்னா அந்த வயதானவர்களை வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா அது வேண்டாத ஒரு பொருள் போட்டாச்சுன்னு வையுங்களேன். பொதுவாக வந்து ஒரு வயதுக்கு இது மேலே 60 வயசு 70 வயசுன்னா ஒரு நெக்லெக்டட் பர்சனாகத்தான் அந்த சமூகத்தில் போயிட்டே இருக்கு. அப்போ சிறைக்குள்ள வந்துட்டு அவர் யார் பார்ப்பாங்க, அவங்க நேர்காணலே வந்து பார்க்கறது இல்லை. அப்போ என்ன பண்ணோம், அந்த நேர்காணலாக சிறப்பு நேர்காணலாக ஒரு என்ஜிஓவை ஏற்படுத்தி அவங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான இதுங்க. அப்போ குற்றமே செய்யாத ஒருவர் சிறைக்குள்ளே இருந்து தண்டனையை கழிக்கிறாருன்னா கொஞ்சம் நமக்கு கேட்கறவங்களுக்கு மனவேதனையாகத்தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போது இந்த என்ஜிஓ வந்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்போ ஒரு சிறைவாசி வந்தாருங்க. அப்போ சிறைவாசி அவர் லைஃபரு. அவர் என்ன சொல்றாரு, ஐயா அவர் ரொம்ப முடியாமல் இருக்காருங்கய்யா, நான் வந்து என்னோட அப்பாவை தத்தெடுத்துக்கிறேனுங்கய்யா. எப்படிங்க, சிறைக்குள்ள ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய இளம் கைதி ஒருவர் வயதான ஒரு கைதியை தன்னுடைய அப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிற. எப்போ சட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, உள்ளே வந்து நீ தத்தெடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் நீ நீ வந்து தத்தெடுத்ததா நினச்சிட்டு அவரை வந்து நீ கவனிச்சுக்கப்பா அப்படின்னு. ஆகவே சிறைக்குள்ளே வந்தாலும் மனித நேயம் இருக்குங்க, சிறைவாசிக்குள்ளேயும் மனித நேயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக சிறந்த மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு சூழலுங்க. அந்த சிறைவாசியை வச்சு இந்த மாதிரியெல்லாம் சிறைவாசிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற சிறைவாசிகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, நாங்கள்லாம் ஐ டொனேட் பண்ணுறோம் சார்னு ஒரு ஒரு 240 பேருங்க கோவை மத்திய சிறையில் ஒரு குறிப்பிட்ட ஃபவுண்டேஷனுக்கு சர்டிஃபிகேட், அதாவது நான் இறப்புக்கு பின்னால் என்னோட இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க இதை எழுதி கொடுத்துருக்காங்க. 240 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த மனிதனுக்குள்ளும் மனிதம் இருக்குதுங்க. மிக கடுமையான ஒரு கொலை குற்றவாளி அவனுக்குள்ளும் மனிதம் இருக்கிறது. அப்போ அந்த மனிதத்தை நம்ம மீட்டெடுக்கிறது தான் நம்மளோட வேலை இல்லைங்களா? சில வேலைகளில் நமக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கும். குற்றம் கொலையே செய்யாமல் உள்ளே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நெருடலாக இருக்கும். கான்ஜுகல் விசிட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். அதோட தொடர்ச்சியாக சார் அது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அது நடைமுறைக்கு நம்ம ஊர்களெல்லாம் வரல ஸோ அதனால் இந்த உடல் தேவைகளை தீர்த்துக்கிறதுக்காக சிறைகளில் சேம் சைட் செக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வருது. இன்னொன்று கொஞ்சம் இள வயதில் கொஞ்சம் அழகாக இருக்கிற பசங்க, அதெல்லாம் அது மாதிரி பெண்கள் சிறையிலையும் அதே மாதிரி கொஞ்சம் இள வயதில் இருக்கிறவங்க அழகாக இருக்கிறவங்களுக்கு இந்த விதமான தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாங்க, உளவியல் அடிப்படையில் இது ஒரு மனிதனுக்கான ஒரு தேவை, பசி தூக்கம் இது மாதிரியான இது ஒரு தேவை அப்படின்றது யாரும் மறுக்க முடியாது. அது எந்த இடத்துக்கு போனாலும் அது இருக்கத்தான் செய்யும். நான் அது நம்ம பூச்சி மிளகி மூடி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது. ஆனால்
நிச்சயமாக எல்லா இது மாதிரியான இடங்களிலும் நீங்கள் வந்து எல்லா சிறைச்சாலைகளிலும் இது இருக்கும். இந்த சிறைச்சாலைகள் வந்து இல்லை அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அதை எப்படி எல்லா சிறைச்சாலைகளிலும் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ எல்லா சிறைச்சாலைகளிலும் இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் நிச்சயமாக இருக்கும். அது வந்து இளம் வயதில் உள்ளவர்கள் நிச்சயமாக அதனால் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு முக்கியமாக நான் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எந்த தூரத்திற்கு இது போகும் அப்படின்றத. கடலூர் மத்திய சிறையில் நாவிதர் பார்பர் வந்து இந்த மாதிரியான பழக்கம் உள்ளவர், ஹோமோசெக்சுவல் பழக்கம் உள்ளவர். இவர் ஒரு புதிதாக வந்த ஒரு சின்ன இளம் வயது சிறைவாசியை வந்து அடிக்குறுக்க தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சவரக்கத்தி எப்பவும் அவங்க இதுலேயே வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஒரு நாள் இரவு இதே மாதிரி அவர் தொந்தரவு பண்ணியிருக்காரு. அவர் தூங்க விட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பையன் அந்த சவரக்கத்தி எடுத்து ஒரே விட்டு அப்படியே கழுத்தை வெட்டி, கழுத்து வேற உடம்பு வேற துண்டா போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அப்போ அது உள்ளே இருந்த நிகழ்வில் உள்ளே இருந்தவங்க பார்த்தவங்க அந்த சொல்கிறாங்க, அப்படி சடனாக, அதாவது அவன் எந்திரிக்க வெட்டிட்டான். அப்படியே அந்த முண்டை மட்டும் அப்படியே எந்திரிச்சு சுற்றி ஓடுதுங்க சார். அது பார்த்தீங்கன்னா சுவரு பூரா ரத்தமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கீழே விழுந்தது. அப்போது இவ்வளவு தொலைக்கு போகக்கூடிய நெருக்கடியான ஒரு சூழலை உள்ள நம்ம வருவதற்கான வாய்ப்பு கொடுக்காம கொஞ்சம் மடைமாற்றம் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குதுங்க. இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான இது ஏதாவது இருக்கா, விஞ்ஞானபூர்வமாக எதாவது இருக்கா? அப்புறம் நம்ம நடைமுறை இதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குதுங்க. காஞ்சுகல் விசிட்டுன்னா எங்கே காஞ்சுகல் விசிட்டு வச்சுக்கிறது, எப்படி இது, அது பாதுகாப்பு, அதாவது பல இதை நம்ம பார்க்கணும். அப்புறம் பொது பார்வையில் இதனுடைய இது எப்படி இருக்கும், சமூக பார்வையில் இது எப்படி இருக்கும், இவ்வளவு நம்ம ஒரு குற்றம் செய்தவனுக்கு இவ்வளவு நம்ம இது கொடுக்குறதா? ஏன்னா அதை சப்போர்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணுறவங்க என்னங்கிறாங்க, ஸோ அது பாதிக்கப்பட்ட அவங்களோட கவுண்டர் பார்ட் கப்பல், அவங்களோட துணை இணை, அவங்களுக்கு தண்டனை ஆகுது அது அப்படின்ற மாதிரி அது சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழலில் அது வந்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இல்லை. காஞ்சுகல் விசிட்ன்றது வந்து அந்த மாதிரியாக இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இதை வந்து ஒரு பகுதியாக, சிறை நிர்வாகத்தில் பகுதியாக வச்சுருக்காங்க. பெரிய கொலை சம்பவங்களில் வந்து அது, அதாவது ஒரு காசுக்காக கொலை பண்ணுறவங்க, கூலிப்படையினர் வந்து பண்ணுற கொலைகளில் வந்து அதை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சிலரை உள்ள அனுப்புகிறாங்க அப்படின்னு. ஆமாம். நீங்கள் இது மாதிரி இருக்குங்க. இதை நான் முக்கியமாக சொல்கிறேன், குறிப்பிட்டு நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு இதில் வந்து ஆலயத்தில் நடந்த ஒரு வழக்கு. அந்த ஆலயத்தில் நடந்த ஒரு கொலை குற்றத்தை தாங்கள் செய்ததாக இளைஞர்கள் 5-6 பேர் வந்து சரண்டர் ஆகிறாங்க. இவங்க இந்த சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்றது எப்போன்னா, இங்கே வந்து நம்ம அப்போ நான் வந்து மத்திய சிறையில் பணியாற்றுறேன். சிறை அலுவலரோட அலுவலகத்தில் வச்சு தான் இந்த வந்து வந்திருக்கக்கூடிய இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் அத்தையும் செட்டப் பண்ண போலி குற்றவாளிகள் அப்படின்றது தெரிய வருது. அப்புறம் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்களுக்கு தண்டனை வழங்குறாங்க. இது பெரிய ஒரு கேஸு, மிகப்பெரிய ஒரு இதிலிருந்து கொண்டு வந்த இதுங்க காஞ்சிபுரம் வழக்கு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் ஆரம்பத்தில் முதல் இதில் வந்து சரண்டர் ஆனவங்க எல்லாருமே போலியான ஒரு இதுதான். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு குற்றத்தில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் தான் குற்றவாளின்னு நம்ம உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதே மாறி வரக்கூடியது இல்லைங்களா. அது ஜட்ஜ் தை நாட்னு சொல்லுவாங்க. முடிவாக ஒரு தீர்ப்பை நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதற்கு மாற்றாக என்ன வேற புதுசாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பவுமே நிச்சயமாக அந்த நீதி நிலைநாட்டப்படுமுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உண்மையான குற்றவாளி அதில் வந்து எப்படியுமே தண்டனை அனுபவிப்பான். சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சமூகத்திலேருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வெளியூர் தொடர்புகள் எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து சிறைக்குள்ளே இருந்து வெளியே சில சம்பவங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சிறைக்குள்ளே தான் சிட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது வந்து. ஆமாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இது முக்கியமான ஒன்றுங்க. க்ரைம்ன்றது வந்து இட்ஸ் எ டைனமிக் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் எ கான்டேஜியஸ்
டிசீஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று வியாதியாக நான் நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான குற்றவாளி ஒருத்தர் இருந்தான்னா, சாதாரண குற்றவாளி அவனோட சேர்ந்தான்னா என்ன ஆகும்? அவனும் பயங்கரமான குற்றவாளி ஆவான். ஸோ இந்த இந்த குற்றவாளி சாதாரண குற்றம் செஞ்சவன் வெளியே வருவான் பாருங்க, இவனோட தொடர்புலேயே இருப்பான். யாரு அது? அந்த கேங்ஸ்டர் இருக்கான் பாருங்க, சாதாரண சின்ன பெட்டி அஃபென்ஸில் வந்தவன் இந்த கேங்ஸ்டரோட தொடர்புலேயே இருப்பான். ஸோ உள்ளே இருந்து இவர் நேர்காணல் பார்ப்பாரு, அசைன்மெண்ட் கொடுப்பாரு, அவன் முடிச்சு கட்டிடுவான். இது நிகழ்வு நடக்கக்கூடியது தான். இப்போ இல்லைங்க, இது நான் கடலூரில் நான் பணியாற்றும் பொழுது இதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்துச்சு. வெளியே அந்த மீனவ சமுதாயத்தில் உண்டான பிரச்சனை, அந்த தீர்த்து வைப்பதற்கு சிறைக்குள்ளே இருக்கக்கூடியவர் ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. அப்புறம் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை இந்த சிறையில் வச்சுருக்க மாட்டேன், நாளைக்கே நீங்கள் வேற எங்கன்னா பாளையங்கோட்டை சிறைக்கு போயிடுவீங்க, அதை யோசித்து செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாதா, நான் இங்கே நம்ம சென்னையை சேர்ந்த தாதா, பட்டினப்பாக்கம் இது சேர்ந்தவர், அவர்கிட்ட சொன்னேன், ஐயா சரிங்க ஐயா, இனிமேக்க நான் அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அந்த மாதிரி உள்ளே இருந்துட்டே வெளியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நிறையா இருக்குங்க, இருக்குது. அது நம்ம இட் இஸ் நாட் அ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டுங்க. நம்ம நினைக்கிறது இது சிறைக்குள்ளே அப்படி போட்டுட்டா அப்படியே அது நின்று போகணும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு 1000 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, 1000 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே 1000 பேர்த்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால நிறைய வாய்ப்புகளுங்க. இப்போ அட்வொகேட் வர்றாருங்க, அட்வொகேட் மூலமாக ஒரு செய்தி, சார் நீங்கள் போயிட்டு இதை சொல்லுன்னா அவங்களுக்கு உண்டான குழு குறிகள், அதாவது பூடகமாக ஏதோ சொல்லுவாங்க, அதை வெளியே போய் சொன்னாச்சுன்னா அது முடிஞ்சு போகும். நம்ம அது எல்லாமே நம்ம தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அட்வொகேட்டுக்கும் இவருக்கு நடக்கக்கூடிய இதை சம்பாஷணைகளை நம்ம இன்டரப்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொல்லுறது வீரமணி நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படி எடுத்துட்டா சரி. சரி, அதான் சார். இப்போ சாதாரண ஒரு தண்டனை பெற்று உள்ள வர்ற ஆயுள் தண்டனை கைதி இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி தாதாக்கள் உள்ள வருவாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க ஜெயிலில்? இது வெளியே இருக்கிற அதே மாதிரி தான் உள்ளே இருப்பாங்களான்னு நிச்சயமாக இல்லைங்க. உள்ளே வந்தாச்சுன்னா ஒரு குழந்தை மாதிரி தான். ஏன்னா இவங்க ஜெயில் பேடது திருப்பி திருப்பி வரவங்களா நிர்வாகத்தை அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா உள்ளே எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆணையை குளத்துக்குள்ளே முதல்ல கொட்ட அடங்கி போகுது இல்லையா? அதே மாதிரி தான் உள்ளே வந்துட்டா, இது உள்ளே வந்தாச்சுன்னா அது எப்படியும் கட்டுப்பட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால அதை புரிஞ்சிட்டவங்க இணக்கமாக பிரச்சனை இல்லாமல் அப்படி போவாங்க. பெரிய பணக்காரங்களுக்கு வேறு விதமான வசதியும், அந்த பணம் இல்லாதவங்களுக்கு வேறு விதமான வசதியும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஏ கிளாஸ் இது சமூக பார்வை ஒன்று, அப்புறம் சட்டத்தின் பார்வை ஒன்று இருக்குது. இது சமூக பார்வை என்னென்னா, வசதியான இருக்கவங்க உள்ள எல்லாவையும் அனுபவிக்கிறான் அப்படின்றது வெளியிருக்கிற பொதுவான பார்வை. ஆனால் உள்ளே இருக்கிறது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ கிளாஸ் பி கிளாஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த ஏ கிளாஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த விதிகளின்படி இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்கணும், அல்லது ஹையர் மோட் ஆஃப் லிவிங் இது ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்கம் டேக்ஸ் இது பண்ணும்போது அவங்கள ஏ கிளாஸுக்கு கொண்டு வரோம். ஏ கிளாஸுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களே தே கேன் ஃபர்னிஷ் தேயர் செல்லுன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்க அவங்களோட சொந்த செலவில் அந்த இடத்துக்கு உள்ள நாக்காளி பெஞ்சு பெட்டுக்கிட்ட எல்லாமே கொண்டு போட்டுக்கலான் இருக்குது. விதிகளில் சொல்லுகிறது, விதி சொல்லுகிறது ஆச்சுங்களா? அப்புறம் சிறையிலிருந்துமே அவங்களுக்கான இது கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. அவங்களுக்கான காட்டு, மேட்ரஸு, எல்லா பில்லோ இது எல்லாமே கொடுக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி பெட் சைடு ரேக், சைடு பார்த்தீங்கன்னா சைடு ரேக், இதெல்லாமே விதிகளில் உள்ளது. நான் அதாவது 1985 நான் ஜாயின் பண்ணும்பொழுது அப்பொழுதே பார்த்துருக்கேன். ஏ கிளாஸ் சிறைவாசி பாதல்னு ஒருத்தர் சிறைவாசி இருந்தார் தெரியுங்களா? பிரகாஷ் சிங் பாதல். கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வச்சுருந்தோம். அவர் ஜெயிலு அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். அவர் என்ன ஃப்ளைட்லேருந்து அவருக்கான பூஞ்செடி விதைகள் எல்லாம் ஃப்ளைட்டு மூலமாக வரும். எங்கே ஜம்மு காஷ்மீர்லேருந்து வரும். பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்குள்ளே போனாலே அவ்வளோ ரம்மியமாக வச்சுருப்பார். தனி இதுதான் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ இதாக வச்சுருப்பார். பட் மற்ற சிறைவாசி மாதிரி அவர் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. வெரி டொசைல், நல்ல ஒரு டீசெண்டான இவர்.
ஒரு அரசியல் காரணத்துக்காலேயோ வேறு ஏதோ ஒருக்காக அவரை வந்து அங்கே கோவை மத்திய சிறையில் வச்சுருந்தாங்க. நல்ல சிறைவாசிகளும் இருப்பாங்க வந்து உள்ளே. இப்போ நிறைய தகவல்கள்லாம் வருது, உள்ளே இருந்தே படித்து மருத்துவம் முடிக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்டு முடிச்சவர் அது ஒரு இதனால வந்து சிறைக்குள்ளே வந்து ஒரு குற்ற வழக்கில் உள்ளே வந்துடுறாரு. ஆயுள் தண்டனை சிறைவாசி ஆயிடுறாரு. நாங்கள் அப்போ பணிக்கு சேர்ந்த காலகட்டம். அப்போ வந்து அவர் வந்து மேற்கொண்டு அவரை படிக்க வைக்கிறாங்க. அங்கிருந்த ஒரு சிறை கண்காணிப்பாளர் அவ்வளவு மனிதனை மிகவும் கடுமையானவர், கட்டுப்பாடானவர், ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் வந்து அவருக்குள்ளே எப்படி நீரோட்டமாக ஒரு அந்த ஒரு அன்பு ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் அந்த சிறைவாசிக்கு வந்து சிறப்பு அனுமதியாக வாங்கி லா காலேஜுக்கு போனாருங்க. லா காலேஜுக்கு அவர் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. சூப்பரிண்டென்ட் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்து லா காலேஜுக்கு கோயம்புத்தூர் அப்போ வந்து ரேஸ் கோர்ஸில் லா காலேஜ் இருந்ததுங்க. அந்த லா காலேஜுக்கு இவராக எஸ்கார்டெல்லாம் எதுவுமே கிடையாது. பொதுவாக வந்து சிறைவாசிகள் வெளியே போகும்போது எஸ்கார்டோட தான் போவாங்க. படிக்க போகிறதும் கூட இப்போ எஸ்கார்டில் தான் போயிட்டு வருவாங்க. ஆனால் இவருக்கு வந்து சைக்கிளில் தானே வாங்கி கொடுத்து அவரே போயிட்டு திரும்பி அவரே வந்துடுவார். அவர் இப்போ வந்து கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிங்க இன்னொன்று கூட மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர் வந்துட்டார். இது நான் சொல்கிறது கோயம்புத்தூர். நீங்கள் அதாவது நீங்கள் கடலூரில் வந்து வேறு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர் உள்ளே இருந்தார். அவர் வேறு, அவர் ஜான் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வேறு. அவர் அங்கே இருக்கும்போதும் நான் அங்கே சிறை அலுவலராக இருந்திருக்கேன். பல செய்திகள் வெளியே வராது. இது ரெண்டுமே நான் சொல்கிறேன். நான் அதாவது கோவை மத்திய சிறையில் இருந்த சிறைவாசி பற்றியும் சொல்கிறேன், கடலூர் மத்திய சிறையில் இருந்த சிறைவாசி பற்றியும் சொல்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருந்த சிறைவாசி வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு மர்டர் கேஸில் வந்துடுறாரு. ஃபேமிலி இதில் மர்டர் கேஸில் உள்ளே வந்துடுறாரு. அப்புறம் எகெயின் மறுபடியும் அவர் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி காலேஜ் போயிட்டு அவரோட டாக்டரேட் MBBS முடித்தார். முடிச்சப்பறம் அப்புறம் ஆஃப்டர் அவர் ரிலீஸு வெளியே வந்துட்டார். ஃபர்தராக அவர் தொழிலில் இருக்கார். அதே மாதிரி ஜான் டேவிட் பற்றி ஊடகங்களை வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. ஆனால் ஒரு இது என்னோட அப்சர்வேஷனுங்க, அவர் அட்மிஷன் வந்த அன்னைக்கு நான் வெரி ஃபஸ்ட்டு டே ஐ வாஸ் ஜெயிலர். வெரி ஃபஸ்ட்டு டே உள்ளே போயிருக்கேன். போயிட்டு நம்ம பேசும்போது எதற்குமே அவர் பதில் சொல்லலைங்க. எதற்குமே வெரி டஃப் கை. எதற்குமே பதில் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நம்மளோட அப்ரோச் வச்சு அப்படி கொஞ்சம் இதானார். ஆனால் அவர் செஞ்ச ஒரு எனக்கு பிடிச்ச நல்ல ஒரு காரியம் என்னென்னாங்க, பாரதியார் நம்ம கடலூர் மத்திய சிறையில் வச்சுருந்தோம். அந்த மத்திய சிறையில் கடலூரில் பாரதியார் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த கொட்டடை சுற்றியும் பூந்தோட்டமாக அமைச்சாருங்க. அது வந்து எனக்கு அவர்கிட்ட பிடித்த, ஏன்னா வெளியே வந்து அவர் முரட்டுத்தனமாக நடந்திருக்கலாம், கொலை செஞ்சுருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பாரதியார் இருந்த கொட்டடையை சுற்றியும் பூந்தோட்டம் அமைச்சாருங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். அது சில இது, ஏன்னா 2 பக்கம் இருக்கிறது. நல்ல பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். மனிதனின் மோசமான பக்கத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அவனோட நல்ல பக்கத்தையும் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? நாவரசு கொலை வழக்கு வந்து தமிழ்நாடே உலுக்கின ஒரு கொலை வழக்கு வந்து. ஸோ அதை பற்றி எப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதா சார்? அதை பற்றி அதாவது நீங்கள் அது முழுக்க நான் அங்கே பணியாற்றின ஒரு 1.5 வருஷமாக நான் அங்கே பணியாற்றினேன். அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட அது வெரி டைட் லிப்ட். அது அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம்னாலே அப்படியே அவர் பேச்சை தவிர்த்துருவார். ஆமாம். அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். அதான் வெரி ஃபஸ்ட் டே ஐ வாஸ் தேர். அது அவர் அட்மிஷன் முதல் நாள் நான் தான் இருக்கேங்க, ஜெயிலராக இருக்கேன். ஸோ புதுசாக வர சிறைவாசிகள் எப்பவும் நம்ம வந்து அவங்கள பற்றி அவங்களோட டெம்பர்மெண்ட் எப்படி என்ன வரும் அதை பார்ப்போம். ஏன்னா புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகள் தான் ரொம்ப டெலிகேட்டாக இருப்பாங்க. அவங்க எந்த நேரத்தில் அவங்க வந்து தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சொல்ல முடியாது, டு த எக்ஸ்ட்ரீமு போயிடுவாங்க. சில பேர் பார்த்துக்கலாம், அதையவே பார்த்துட்டோம் அதை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்திலே இருப்பாங்க. அதனால புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகளை எப்போவுமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்போம். அவங்களோட பேச்சு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஜான் டேவிட் வந்து கொஞ்சம் டஃப்பான கேரக்டர் தான், வெரி டஃப்பான கேரக்டர் தான். நிறைய தகவல்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து. ஸோ சிறைத்துறைக்குள்ளே வந்து என்ன நடக்குது, ஸோ சிறைவாசிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற சம்மந்தமாலாம் நிறைய தகவல்கள் வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் வந்து. நிச்சயமாகங்க. நேர்காணக்கூடிய உங்களுக்கு மட்டும் நான் அது சொல்கிறதில்ல, பொதுவாக எல்லாம் சொல்லுவேன். எந்த ஒரு குற்றமும் ஒவ்வொரு வாசப்படியில் தான் அது துவங்குதுங்க. நீங்கள் வந்து உங்களோட பேரண்டிங், அதாவது வளர்ப்பு முறை, அப்புறம் கூட பழகக்கூடிய நட்பு வட்டாரம்,
அப்புறம் அதற்கு அப்பாற்பட்டு அவர்களோட கல்லூரி தோழர்கள், பள்ளி கல்லூரியிலோட தோழர்கள். அப்புறம் நிகழ்வுகள், சில வேளைகளில் விபத்தாக சில நிகழ்வுகள், யாராவது ஒருத்தர் வந்து அவர் தாக்கிடலாம், எதிர்த்தாக்குதல், அப்புறம் அதனோட விளைவாக அவர் சிறைக்குள்ள வரலாம். அப்புறம் சில வேளைகளில் நிறைய வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த போதை பழக்கம் இருக்குது. இந்த போதை பழக்கத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் சேருவாங்க. ஏன்னா அது சுலபமான ஒரு வாய்ப்பு. அப்போது அந்த போதைக்கு தேவையான பொருட்கள் வந்து உடனே அவர்களுக்கு கிடைக்காத போது வேறு ஒரு கிரைம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்க எப்படி போயிட்டுருக்காங்க, அன்றாட நம்ம ஒரு 5 நிமிஷமாவது நம்ம குழந்தைங்க மேலே நம்ம செலுத்தினோம்னா நிச்சயமாக நம்ம குழந்தையை காப்பாற்றுறது இல்லாமல் மற்ற அவர் கூட சேர்றவங்களையும் சேர்த்து நம்ம காப்பாற்றலாம். ஒவ்வொரு வாசப்படியும் தானுங்க, ஒவ்வொரு வாசப்படியிலிருந்து தானுங்க நம்ம எல்லாமே ஒழுக்கமாகட்டும், ஒழுங்கீனமாகட்டும், இங்கே ஒவ்வொரு வாசப்படியிலிருந்து தான் துவங்குதுங்க. இங்கே ஒரு இவர் சொல்லுவாருங்க, ஒரு வெட்ரன் ஆஃபீஸர், பிரிசன் ஆஃபீஸர் சொல்லுவார், வீட்டுக்கு அடங்காதவன் தெருவில் அடங்குவான், தெருவில் அடங்காதவன் ஊரில் அடங்குவான், ஊர்லேயே அடங்காதவன் எப்படியும் வந்து ஜெயில் தான் அடங்குவான். அப்போ செத்தா வந்து சுடுகாடு, நீ எதை கெட்டேனா சிறைக்காடு அப்படிம்பாரு. கெட்டு போன நீ, அதாவது ஒழுக்கம் கெட்டு போனேன்னா, உச்சத்துக்கு ஒழுக்கம் கெட்டு போனேன்னா கடைசியாக நீ வந்து சேரும் இடம் சிறைச்சாலை அப்படின்னு சொல்லுவார். அதனால அப்போ வந்து இருந்த சிறைகள் வேறு, இப்போ இருக்கிற சிறைகள் வேறுங்க. அப்போ இருந்த சிறைகள் வந்து ஒரு அடிமைகளை அடிமைகளாக அடக்கி வைப்பதற்காக இருந்த சிறை. இப்போ அப்படி இல்லை. நமது தேசத்தின், நமது நாட்டின் ஒரு பிரஜை, அவர் வந்து வழிமாறி போயிருக்கிறார், அவரை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும், அல்லது அவர் மேற்கொண்டு குற்றம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பாதுகாப்பு நோக்கத்திலும் திருந்தும் நோக்கத்திலும் இப்போ சிறைத்துறை நடைமுறைப்படுத்திட்டு வருதுங்க. சிறை விட்டு வெளியே வராங்க பாருங்க, விடுதலை ஆகிறாங்க பாருங்க, அவங்கள வந்து மறுபடியும் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட். என்ன சப்போர்ட்டுன்னா, நீ மாரல் சப்போர்ட், அவனுக்கு மேலே ஒரு ஸ்டிக்மா கொண்டு வராமல் நம்ம எதாவது பண்ணணும். இது டபுள் எட்ஜ்டு வெப்பனுங்க. அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் போகாமல் இருக்காங்க, அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால வெளியே வந்து வாழ முடியாமல் இருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் நம்ம ரொம்பமா உன்னிப்பாக கவனித்து அதை இது பண்ணணும். ஒட்டு மொத்தத்தில் நம்ம யாரை மறந்து போயிட்டோம்னா, விக்டிம்ஸ் அப்படின்றத மறந்து போயிட்டோம். சிறை, அதாவது ஒரு குற்றச்செயலை தடுக்கணும், குற்றவாளியை மீட்டெடுக்கணும், அவனுக்கான ரிஹாபிலிட்டேஷன் பண்ணணும், அவனுக்கு உள்ள வந்து பல வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், அப்புறம் கான்ஜுகல் ரைட் கொடுக்கணும், இப்படி பலதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து விக்டிம்ஸை பற்றி நம்ம மறந்தே போயிட்டோம். விக்டிம்ஸை வந்து, ஏன்னா இந்த சமுதாயத்தில் யாரும் கேட்பாரற்ற ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் அவங்க விக்டிம்ஸை மீட்டெடுப்பதற்கான விக்டிம்ஸு ஃபண்டுன்னே பெரிய ஒரு இது இருக்குது. அதுக்கு வந்து சரியாக வந்து அதை மேலாண்மை செய்வதற்கு தனியாக ஒரு துறையை ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா சிறைத்துறை, அதே மாதிரி காவல்துறை, நீதித்துறை, இந்த மூணும் சேர்ந்த ஒரு குழு ஏற்படுத்தணும். அப்போ தான் அந்த மேலாண்மைக்கு சரியாக இருக்கும். அதாவது விக்டிம்ஸு ஃபண்டை வந்து மேலாண்மை செய்வதற்கு, விக்டிம்ஸை வந்து அவர்களுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு 3 துறைகளும் சேர்ந்து ஒரு குழுவாக, ஒரு போர்டாக அல்லது ஒரு நிர்வாக குழுவாக அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மிக்க நன்றிங்க. நல்லா